ஸோ கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுடைய பலன். பொதுவாக நானும் இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து 15 வருஷம் வரைக்கும் இந்த ஊரில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து வெளியில் ஊழியத்திற்காக கடந்து போய் நிறைய ஜனங்களை சந்தித்து ஆண்டவர் நிறைய ஊழியங்களை கொடுத்ததற்கு பிற்பாடு நிறைய விஷயங்கள் எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம இப்படி இருந்துட்டோமே அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. இன்னொன்று இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு தோணுச்சு. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இப்படி இருந்துட்டோமே அப்படின்றது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இப்படி இருக்கிறாங்களே. இப்போ என்னன்னா, பாஸ்டர் இது பொதுவாக எல்லா திருச்சபையிலையும் நடக்கிறது தான். முன்னாடி வாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய பேர் சரி உட்காந்துட்டோம், இனி எழும்பணுமா அப்படின்னு நினைக்கிறோமா என்ன தெரில. ஆனால் சிலருக்கு என்ன அப்படின்னா ஒரு வெக்கம். அப்படின்னா சரி நம்ம எந்திரிக்கும் போது யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சிலருக்கு இருக்கும். ஆனால் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை ரொம்ப தைரியசாலிகளாய் படைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் யாருடைய கண்ணை பார்த்து பேச மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய முகத்துக்கு முகம் பார்த்து பேசுறது எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும், ரொம்ப பயமாக இருக்கும். எங்கே போனாலும் நான் ஒதுங்கி நிற்கிறது வழக்கம். பொதுவாகவே இங்கே இருக்கும்போதே அப்படிதான். ஸோ எப்படி நம்மளை கடைசியில் இருக்க மாட்டாங்களா, கடைசியில் வைக்க மாட்டாங்களா? ஸோ முன்னாடி நிற்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். முன்னாடி சிலர் இடத்துல பேசுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் உண்மையிலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய பாடம் என்னன்னா, எரேமியா பார்த்து வேதம் சொல்லுது, ஆண்டவரே நான் சிறு பையன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ தைரியமா நில்லு, நீ தைரியமா பேசு, நீ உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்னா உங்களுக்கு அதிகமான நம்பிக்கை உங்கள் மேலே, நம்முடைய திராணிக்கு மிஞ்சி நம்பிக்கை வரணும் அப்படின்னு சொல்லலை. ஆனால் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம எப்படி வளர்த்தணும் அப்படின்னு கேட்டால், நீ தைரியமாக பேசுப்பா, நீ தைரியமாக நில்லுப்பா. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு சூழ்நிலை வரும்போது நீ ஏன் பயப்படுற, நீ எதுக்கு பயப்படணும்? ஸோ அவர்களும் ஒரு மனுஷன் தானே, அவர்களும் ஒரு மனுஷன் தானே, நீயும் ஒரு மனுஷன், அவங்களும் ஒரு மனுஷன் தான். அதனால இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வேதம் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கிறது. அதனால நீங்கள் எல்லாரும் அதை செஞ்சாதான், நம்ம செஞ்சாதான் நம்முடைய பிள்ளைகள் கண்டிப்பாக செய்வார்கள். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எந்த பிரச்சனையாக வந்தார், நம்ம சண்டை போடுறதுக்கு முந்தி அடிச்சுட்டு போயிடுவோம். பக்கத்தில் யாராவது சண்டை போட்டாங்கன்னு வைங்களா, வா பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம். அதல்ல. ஆனால் பொதுவாக ஒரு பெரிய தலைமைத்துவம் இல்லைன்னா ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய பேர் நம்மளையே நிறைய பேர் ஒதுக்குவோம். நான் நல்லா இல்லை, நான் அழகா இல்லை, நான் கருப்பாக இருக்கிறேன், என் சாரி நல்லா இல்லை, என் முகம் நல்லா இல்லை, நான் எண்ணெய் வடிஞ்சிட்டு இருக்கிறேன், என்னென்னமோ சொல்லி 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 நம்ம நிறைய இடங்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நம்மளே நம்மளை ஒதுக்கிக்குவோம், நம்ம தூரத்தில் நம்மளை கொண்டு போவோம். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். நீங்க வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் எடுத்து பாருங்களேன். அவங்க எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அவர்களோட இருந்ததுனால அவர்கள் பேசுகிறதுக்கு பயப்படவே இல்லை. அவர்கள் எந்த இடத்துலையுமே தங்களை தாழ்த்தினார்கள், தாங்கள் ஒதுங்கி இருந்தார்கள். ஆனால் தனக்கு ஒரு பிரச்சனை போராட்டம்னு வரும்போது அவங்க அவ்வளோ அழகா பேசினாங்க. நான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 19 வருடமாய் ஜெயிலில் இருந்த ஒரு ஜெயில் கைதி ஒருத்தரை நான் சந்தித்தேன். அவர் 19 வருடம் தாண்டி இப்பொழுது விடுதலை ஆக்கப்பட்டு அவங்க வந்தாங்க. அப்போ அவங்கள சந்தித்தேன். அப்போ அவங்க ஒரு டீமே வந்தாங்க. ஜெயிலில் இருந்த ஒரு 3 பேர், அவங்கள வழி நடத்துகிற எல்லாரும் வந்தாங்க. அப்போ அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒன்று சொன்னார், பாஸ்டர் உங்களுடைய சர்ச்சில் நீங்கள் ப்ரீச் பண்ணும்போது ஒன்றை ப்ரீச் பண்ணுங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் ஜெயிலுக்குள்ளே போயிட்டான் அப்படின்னா அவன் எப்படி வெளியே வரணுன்றத அவனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்க. நமக்கு அந்த வேலை இல்லை,
சொல்றேன். ஆனால் வந்து இன்றைக்கு இருக்கிற உலகத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் தவறு செஞ்சவங்க மட்டும்தான் ஜெயிலுக்கு போறாங்கன்னு சொல்ல முடியாது. சந்தேக கேஸ்ல எத்தனையோ பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க. ஜெயிலில் இருக்கிறவர்கள் எல்லாருமே கெட்டவர்கள் அல்ல, எல்லாருமே தவறு செய்தவர்களும் அல்ல. ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க போய் நின்ன இடத்துல அந்த மாதிரி டக்குன்னு மாட்டிக்கிட்டு அப்படி இருக்கிறவங்க ஆயிரக்கணக்கான பேர். ஆனா ஜெயிலில் இருந்து நான் வந்து அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொன்னா, பிரதர் நீங்க இவ்வளவு வருஷம் 19 வருஷம் ஜெயிலில் இருந்துக்கிறீங்க, எப்படி நீங்க என்ன குற்றம் பண்ணீங்க இத்தனை வருஷம் இருக்கிறதுக்கு? அப்போ உடனே அவர் சொன்னாரு, அவங்க எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆயுள் தண்டனை கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவருடைய கம்பெனியில வந்து அவர் வந்து கொஞ்சம் திருடி இருக்கிறாரு, கொஞ்சம் மெட்டீரியலை வந்து திருடி அவர் வித்துட்டாரு. அப்போ எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு, பிரதர் மெட்டீரியலை திருடி வித்ததுக்கு வந்து உங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறாங்களே, எத்தனையோ பேர் கொலையெல்லாம் பண்ணிட்டு வெளியில சுத்திட்டு இருக்காங்கல்ல, அப்ப அவங்களுக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல பாஸ்டர் அப்படி இல்லை, என்ன அப்படின்னா அவங்கள வெளியே கொண்டு வருவதற்கு நிறைய ஆள் இருக்காங்க, அவங்க வெளியே வருவதற்கு நிறைய ட்ரிக்ஸை கத்து வச்சிருக்கிறாங்க, யார்கிட்ட போகணும், என்ன கொடுக்கணும், என்ன ஃபைல் கொடுக்கணும் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா என்ன வெளியே எடுக்கிறதுக்கு எங்க மனைவி இருந்தாங்க, 2 குழந்தைங்க, அந்த குழந்தைங்க அவங்களுக்கு பார்க்கணும், அவங்களுக்கு அலைய தெரியல, எங்க போகணும் யாரை பார்க்கணும்னு தெரியல. அதனாலதான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த பிரச்சனையில நம்ம சிக்கிட்டோம், அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும்ன்றதை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு அவர் சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார், இதுல வந்து நமக்கு சந்தேகமே இல்லை. ஆண்டவர் திறக்காதத மனுஷன் நமக்கு திறக்க முடியாது. நம்ம எந்த இடத்துல போனாலும் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கான உதவிகளை கர்த்தர் அனுப்புகிறதற்கு நம்ம வல்லவராய் இருக்கிறார். அந்த இடத்துல நமக்கு ஆள் பலம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாதவர். கண்டிப்பாக நமக்கு அற்புதம் செய்வார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்திலே இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையில வந்து சில பிரச்சனைக்குள்ளாக கடந்து போகும்போது இந்த பிரச்சனையிலிருந்து சுலபமாய் ஆண்டவர் வந்து நம்மை கடினமாய் நடத்துகிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, கரவலாடுகளை அவர் எப்படி நடத்துறாராமா, லெகுவாய் நடத்துகிற கர்த்தர். நீங்க இன்னட்டை கூட வாசிச்சோம், சியோனுடைய சிறையிருப்பை கர்த்தர் சிரிப்பும் போது நம்ம சொப்பனம் பார்க்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு நிறைய காரியத்தை எப்படி கொடுக்க ஆசைப்படுறாருன்னா, கடினமாய் கொடுக்கறதுக்கு ஆசைப்படல, நமக்கு லெகுவாய் கொடுக்கறதற்கு கர்த்தர் ஆசைப்படுகிறார். சில பாரங்களை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப லெகுவாய் மாற்றுவார். அப்படின்னா ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா தலையில சுமந்துட்டு போகும்போது ஒரு மாட்டு வண்டிக்காரரு பக்கத்துல நின்று பார்த்து சொன்னாராமா, நீ ஏன் இந்த சுமந்துட்டு போற, நீ வந்து வண்டியில ஏறுங்க, எந்த இடத்துக்கு போகணுமோ உங்களை நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே இந்த அம்மா ஏறி உட்கார்ந்தாங்களாமா. ஏறி உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் வண்டி டிராவல் பண்ணி திரும்பி பார்த்தா உசு உசுன்னு சத்தம் கேட்டுச்சாமா. ஏமா, நான் தான் உன்னை வண்டியில ஏத்துனே, இப்ப எதுக்கு சும்மா உசு உசுன்ட்டு இருப்ப அப்படின்னு. உடனே இந்த அம்மா சொல்லிச்சாமா, எனக்கு கழுத்து வலிக்குது அப்படின்னு. திரும்பி பார்த்தா அந்த அம்மா சுமட்ட தலையிலே வச்சிருந்தாங்களாமா. இந்த ஐயா பார்த்து திட்டி, ஏமா உன்னை சுமக்க வேண்டாம், உன்னை கொண்டு போகணுன்றதுக்காக தான் நான் வண்டியில ஏத்துறேன், இதுக்கு மேலையும் நீ இந்த சுமந்துட்டு இருக்கிறீங்க. கேட்டோன்னா அம்மா சொல்லிச்சாமா, மாடுக்கு வலிக்கும் இல்ல, மாடு எத்தனை தான் தாங்கும், உங்களையும் தாங்குது, அந்த கழுத்துல மாட்டப்பட்ட இதையும் தாங்குது, என்னையும் தாங்குது, என் சுமட்டையும் அது தாங்கணுமாமா. அட புத்தி கட்டவளே, நீ சுமட்ட கீழே இறக்கி வச்சாலும் சுமந்தாலும் எதுதான் தாங்கிட்டு இருக்கு போ. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம நிறைய காரியங்கள் வந்து கவலைப்படுகிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. அதை ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முழத்தை குறைக்கவும் முடியாது. அதற்கு பிறகு அது நடக்கும்போது நமக்கு தோணும், நான் கவலைப்பட்டது, இப்ப பாருங்களேன், நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க கவலைப்பட்டது எந்த அளவுக்கு நல்லதுன்னு சொல்லுங்களேன். நீங்க கவலைப்பட்டதுனால என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. கவலைப்பட்டதுனால அந்த காரியம் கிடைச்சிருச்சா, கவலைப்பட்டதுனால அந்த கடன் சரியாயிருச்சா, அந்த கவலைப்பட்டதுனால அந்த பையன் மாறிட்டானா, கவலைப்பட்டதுனால நம்முடைய சரீரத்தை தான் நம்மளை கெடுத்துக்கிட்டோமே தவிர நம்முடைய கவலையினால ஒண்ணுமே கேட்கல. இல்ல உங்களெல்லாம் பார்த்தா என்ன தெரியுமா, எங்களை கொஞ்சம் விட்டுருங்க, நாங்க கவலைப்படுறோம் அப்படின்றது மாதிரி இருக்குது. இல்ல நம்ம வந்து கவலைப்படுறதுனால ஒண்ணுமே பண்ண முடியாது.
எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் ஒன்று, நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும்போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரதர், அருமையான தகப்பனே, அருமையான தாயாரே, நம்ம இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். என்ன அப்படின்னா, அந்த கவலைப்படுகிறத நிறுத்திட்டு, அதற்காக வருத்தப்படுத்துகிறத நிறுத்திட்டு என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணும். என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம், எப்படி அதுல இருந்து வெளியே வர போறோம், ஆண்டவர் அப்படி அதுல இருந்து எப்படி வெளியே கொண்டு வர போறாரு, இதை நீங்க முயற்சி எடுங்க. நிச்சயமாக சொல்லுகிறேன், உலகத்திலே இருக்கிற ஒரு மனுஷன் கீழே விழுந்தவன் தன்னுடைய பலத்தினால் அவன் எழும்பி நிற்க முடியுமானால், ஆண்டவருடைய பிள்ளை கீழே விழுந்தாலும் நம்ம எழும்பி நிற்கிறது கர்த்தருடைய பலத்தினால. ஆண்டவருடைய பலத்தினால எழும்பி நிற்க முடியும். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்கள். சில நேரத்திலே பிசாசு நம்மளை இழுக்கிறது எப்படிதான் இழுப்பான் அப்படின்னா, இப்படிதான் இழுப்பான். அவ்வளவுதான், உன்னால எங்க முடியும், நீ என்னத்தை பண்ண போற, இனி என்னத்தை செய்ய போற, வயசாயிடுச்சு, 1000 நெகட்டிவ வந்து பிசாசு உங்களுக்குள்ள கொடுத்துட்டே இருப்பான். பிசாசுனுடைய தந்திரமே என்ன அப்படின்னா, எதிர்மறையான எண்ணங்களால வந்து நம்மை நிரப்புவதான் பிசாசு. நம்மகிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்ற வைக்கிறதா பிசாசு, உங்களால முடியாதுன்னு சொல்ல வைக்கிறதா பிசாசு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிதியோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வந்து கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் நடப்பானேன். ஆனா அவனை பார்த்து தூதன் பேசும்போது எப்படி பேசுறாரு தெரியுமா? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். வேதத்துல வந்து 20 லட்சம் ஜனங்களை வழிநடத்தின மோசே வந்து, நான் வந்து திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்லும் போது, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷனுக்கு வாயை உண்டு பண்ணுகிறவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? ஊமையனையும் செவிடனையும் முடவனையும் இந்த உலகத்தில் சிருஷ்டித்தவர் யார் அப்படின்னா, கர்த்தராகிய நான் அல்லவோ? அப்போ எப்பொழுதுமே ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒண்ணுமே அந்த நம்மளை குறைவாய் எடை போடுவதை ஆண்டவர் விரும்புறதே இல்லை. அவ்வளவுதான் முடிவு அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது. இதுதான் எனக்கு முடிவுன்னு நினைச்சிட முடியாது. இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய தலையெழுத்து நம்ம நினைச்சிட முடியாது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. எங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவர் சகலவற்றையும் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதனால இந்த ஞானம் எல்லாம் யாரு தரணும்னா, ஆண்டவர் ஒருவரே நமக்கு தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். தீமையை எப்படி ஆண்டவர் நன்மையா மாத்துறாரு தெரியும் பாருங்க. ஒரு விசை ஒரு 10 ஆண்டுகள் இருக்குன்னு வைங்களேன், சர்ச்சில் வந்து இந்த மாதிரி சர்ச்சை நடத்திட்டு இருக்கும்போது ஒரு 40-42 வயது மதிக்கத்தக்க ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க வந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு டீச்சர் மாதிரி இருந்தாங்க. ரொம்ப நல்ல அப்படியே ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஜில்லு அப்படியே நீட்டாக வருவாங்க. வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பலிபீடத்துக்கு முன்னாடி உட்காருவாங்க. அப்படியே எனக்கு நேருக்கு நேர் முன்னாடி உட்காருவாங்க. முன்னாடி உட்காந்து 2 கையையும் பின்னாடி வச்சுட்டு என்னையே பார்த்துட்டு சர்ச்சு அந்த ஆமேன் போடுற வரைக்கும் கண்ணே எடுக்க மாட்டாங்க. அவ்வளோ நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இவங்க நம்மளே பார்த்துட்டு இருக்காங்களே. பொதுவாக வந்து நீங்களும் எல்லாரும் நம்ம மேடையில் இருக்கிறவங்கள பார்ப்போம், ஆனால் செய்திக்காக பார்ப்போம் அப்படி. ஆனால் அவங்க ரொம்ப வித்தியாசமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு என்னமோ தெரில, இது வந்து ரொம்ப டிஸ்டர்படாகவே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா சர்ச்சில் இருக்கிற சவரு, சர்ச்சில் இருக்கிற ஸ்பீக்கரு, சர்ச்சில் இருக்கிற ப்ரொஜெக்டரு, இதில் எல்லாத்துலேயும் அவங்க பேரையும் என் பேரையும் சேர்த்து எழுதி வச்சுட்டாங்க. எல்லா இடத்துலையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க பேரு கீழே என் பேரு. அப்போ சர்ச்சில் இருக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு, இல்லை 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 பாஸ்டர் என்ன அடுத்து கல்யாணம் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து என்னன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் மனநிலைமை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா யாருமே அவங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்களுக்கு மன அழுத்தத்தில் இருக்காங்கன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ டீசெண்டாக பேசுவாங்க, அவ்வளோ டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதை குறித்து ஒரு பெரிய குழப்பம் வந்துட்டே இருந்துச்சு. அப்போ அந்த இயர் VBS நடக்குது. அந்த VBS நடக்கும்போது என்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் டீச்சராக இருக்கிறேன், நான் ஏற்கனவே ஸ்கூல் டீச்சர் தான், ஏற்கனவே ஸ்டூடெண்ட் எல்லாம் நடத்தி இருக்கிறேன், அதனால எனக்கு டீச்சர் வேணும்னு சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த 1 இயர் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க, நெக்ஸ்ட் இயர் வேணா பார்த்துக்கலாம்னா. அப்போ என்ன நீங்கள் வந்து என்ன ஆகாதுன்னு தள்ளுறீங்களா? ஏசப்பா எப்படி தள்ளுவாரு? அப்படியெல்லாம் தள்ள மாட்டார். இல்லை, எனக்கிட்ட நீங்கள் பெரிய பிள்ளைங்களை கொடுக்க வேண்டாம், ரொம்ப குட்டி குழந்தைங்களை கொடுங்க. அவங்களுக்கு நான் சும்மா சாப்பாடெல்லாம்
ஊட்டி விட்டு அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்படி கேட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? சரி அப்படின்னு பார்த்து கொடுத்தாச்சு. ஒரு நாள் சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸுக்குள்ள நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் போயிட்டு தான் போவேன். போய் உள்ள பார்த்தா உள்ள ஏதோ தீ எரியறது மாதிரி தெரியுது. ஆஃபீஸ்க்குள்ள என்னன்னு கதவை திறந்து பார்த்தா, இவங்க நான் திறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த பேப்பர் எல்லாம் பிச்சு போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க ரூமுக்குள்ள. யாருக்குமே தெரியாது. நான் ஆண்டவரே இந்த பிலிவரே எனக்கு வேண்டான்னு ஜெபம் பண்ணது அவங்களுக்காக மட்டும்தான். ஆத்துமகள் வேணும்னு நான் நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆத்துமகளை கொண்டு வாங்கன்னு முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே. எப்படி இவங்க அந்த ஆபீஸ்ல தீ வச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. அப்படியே நான் தட்டி அப்படியே வெளியே வந்துட்டேன். இவங்க அப்படியே அவங்க அணைச்சிட்டாங்க. அப்புறம் நீங்க ரொம்ப வருத்தமா இருந்துச்சு எனக்கு. பட் பாஸ்டர் அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். ஒரு சிலருக்கு இவங்க மன அழுத்தத்துல இருக்காங்கன்னு தெரியும். ஆனா இது ரொம்ப எனக்கு ஒரு எப்படி ஒரு தொல்லை கொடுக்கறதாவே இருந்துச்சு பாருங்களேன். ஒவ்வொரு ஆராதனையிலையும் அந்த மாதிரி தொல்லை மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம கஷ்டமா இருக்கும்ல. அப்புறம் வாலிப தம்பிங்க இருக்காங்க, தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் பேசுறது, யாருமே அவங்கள அடக்கவே முடியல. யாருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. என்ன பார்த்தா மட்டும்தான் பயப்படுவாங்களே தவிர வேற யாருக்குமே. எங்க மனைவியின் இடத்துல பாசமாட்டே போய் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், நான் அவரை பற்றி ஏதாவது எழுதுனா நீங்க எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு. எப்படி இருக்கும் பாருங்களேன். உடனே எங்க பாஸ்டமாவுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க சரி சரி நீங்க என்ன வேணாலும் எழுதுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாஸ்டரை பற்றி எனக்கு தான் தெரியும்ல அப்படின்னு அவங்க விட்டாங்க. அப்போ திடீரென்று ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது ரத்னபுரி போலீஸ் ஸ்டேஷன், நாங்கள் இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் வந்தோன்னா அங்கே போலீஸ் ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் ஃபாதர் தானே, நீங்கள் கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டார். ஏற்கனவே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய டைம் நான் போயிருக்கிறேன். போகும்போதெல்லாம் பயத்தோட தான் போவேன். ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த சவுண்டு பிரச்சனை, இந்த ஸ்பீக்கரை எடுங்க, இங்கே சர்ச்சை நடத்தக்கூடாது அப்படின்னு எல்லாம் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை உங்களால் எங்களுக்கு ஒரு உதவி ஆகணும், கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ உதவியா? என்னால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு உதவியா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போனால் என்ன அப்படின்னா, யார் உட்காந்துருக்காங்கன்னா இவங்க உட்காந்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க ஏதோ ரோட்ல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, பிரச்சனை பண்ணிருக்காங்க போல. அப்ப யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் லேடி போலீஸ் வந்தா அவங்கள ரொம்ப திட்டி பெரிய கல்லை தூக்கி அவங்க மேல போட போய் இவங்களை யாராலுமே அடக்க முடியாம போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்க. ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்காங்க, இவங்க யாருக்கு தான் அடங்குவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, ரத்னபுரில தாடிக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு தான் அடங்குவாங்கன்னு இருக்காங்க. அப்ப என்ன வர சொன்னாங்க. என்ன வர சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, முகம் எல்லாம் கழுவி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா உட்காந்து இருந்தாங்க. அப்போ நான் போன உடனே அவங்கள பார்த்து கேட்டேன், என்ன பிரச்சனை, ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை இவங்க எல்லாம் என்ன ரொம்ப திட்டுறாங்க, இவங்க எல்லாம் என்ன அடிக்க வர்றாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா சரி இனி உங்களை ஒன்றும் அடிக்க மாட்டாங்க, நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நான் உங்களை திட்டுறேன். இப்போ உங்க பிரதர் ஆட்டோ எடுத்துட்டு வந்திருக்கிறாருல, நீங்க வீட்டுக்கு போயிடுறீங்களா? வீட்டுக்கு போய் சமாதானமா இருங்க, என்ன அப்படிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது, நம்ம ஏசப்பா பிள்ளைங்க இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பொட்டிப்பா மாதிரி அப்படியே அடங்கிட்டு சரிங்க சரிங்க அப்படின்ட்டு போய் அப்படியே அந்த ஆட்டோவில் ஏறி அப்படியே கிளம்பிட்டாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தாங்க பாருங்க எனக்கு மரியாதை. உண்மையிலேயே அன்னைக்கு வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு பயம், அன்னைக்கு வரைக்கும் போலீஸை பார்த்தா பயம், அன்னைக்கு வரைக்கும் இவங்க என்ன திட்ட போறாங்களோன்னு பயம். ஆனா அந்த ஒரே நாளோட அந்த காவல்துறையில எல்லாருமே என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, சார் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணலாம். ஆனா நான் ரொம்ப அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பும் போது அப்படியே ரொம்ப அழுது ஜெபம் பண்ணிட்டே போனேன். எனக்கு எப்படி இவங்களை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல ஆண்டவரே. பட் இது எவ்வளவு பெரிய பிரச்சனையில போகும்னு தெரியல. பட் இதை எப்படியாவது நீங்க தான் மாத்தணும். ஒண்ணு அவங்களுடைய புத்தியை மாத்தணும், இல்லைன்னா அவங்களை இங்கிருந்து திரும்பி எங்கேயாவது கொண்டு போங்க. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. இவங்களால இவ்வளோ பெரிய நன்மை நடந்திருக்குது, ஒருவேளை இந்த நன்மைக்காக தான் இவங்களை வச்சிருந்தீங்கன்னா கூட எனக்கு தெரில அப்படின்னு இங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சர்ச்சுக்கு போகிற வரைக்கும் ஒரு ஜபம், அவ்வளோதான். அன்னைக்கு ஆட்டோவில் ஏறினவங்கள இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. அவங்க எங்கே இருக்காங்க, எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், அதுதான் நான் நம்புறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே,
சில காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து வரும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா தெரியும். ஏன் இது வருது, எதுக்கு இது வருது, எதுக்கு கத்துறது அனுமதிக்கிறாரு. நீங்க நினைக்கிறது நான் ரொம்ப ஜோவியலா சொல்லிட்டேன், என்ன அப்படின்னு சொன்னா நடந்தது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ரொம்ப சொல்லிட்டேன். ஆனா உண்மையிலே அது அப்படி கிடையாது. அது ரொம்ப ஒரு முள்ளு மேல நடக்குது. ஏன் அப்படின்னா நம்முடைய சாட்சி நமக்கு முக்கியம் இல்ல. நம்முடைய சாட்சியை நம்ம இழந்துட முடியாது. நமக்கு தெரியும், நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும். 4வது நபர்களுக்கு என்ன தெரியும், என்ன சொல்லி அவங்களை புரிய வைக்க முடியும்? அவங்களுக்கு மனநிலை சரியில்லைன்னு சொன்னா எத்தனை பேர் நினைச்சுக்குவாங்க? அப்படியெல்லாம் எதுவுமே நினைச்சுக்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் அவர்கள் மூலமா ஒரு நன்மையை கொண்டு வந்துட்டு அழகா அவர்களை எடுத்துட்டு போயிட்டாரு. அதனால நான் நம்புறேன், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எது நடந்தாலும் அதை நன்மையாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஒருவனும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. நம்புறவங்க கரங்களை தட்டி, நீங்க கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லும் போது அந்த தீமைகள் நன்மையாக மாறுவதாக, அந்த தீமைகள் நன்மையாய் மாறுவதாக, அந்த தீமைகள் நன்மையாய் மாறுவதாக. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற அந்த தீமைகளை ஆண்டவர் நன்மையாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா, நன்றி. ஒரு நாளும் வீணாகாது நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, பாழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து, பாழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. கைகளை மேல தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. ஒரு நாளும் வீணாகாது நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும், ஒரு நாளும் வீணாகாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை போல நம்மளுக்கு கற்றுத் தருகிறது ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் நமக்கு கற்றுத் தருவார், எல்லாத்தையும் நமக்கு கற்றுத் தருவார். இந்த உலகத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை எவ்வளவு சுகமா வாழணும்ன்றத ஆண்டவர் கற்றுத் தருவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு பணம் இருக்குது, சுகம் இல்லை. நிறைய பேருக்கு பணம் இருக்கு, நிம்மதி இல்லை. நிறைய பேருக்கு வேலை இருக்குது, நிம்மதி இல்லை. இந்த உலகத்துல இருக்கிற வாழ்க்கைய நிம்மதியா வாழ்றவங்கன்றவங்க ஒரு 10% பேர் கூட இல்லை. காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு இது இல்லாதனால நிம்மதியா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு ஞானம் இல்லாததுனாலதான் நிம்மதியா இல்ல. ஞானம் இல்லாதனால தான் நிம்மதியா இல்ல. வேற நீங்க இன்னைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க இன்னைக்கு வந்து நிம்மதியா தூங்கல, இன்னைக்கு நிம்மதியா வந்து நீங்க வாழல அப்படின்றதுக்கு என்ன நீங்க 1000 காரணம் சொல்லலாம். நீங்க 1000 காரணம் சொல்லலாம். எனக்கு உடம்பு நல்லா இல்ல பஸ்ன்னு சொல்லலாம், எனக்கு கடன் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா கடன் மத்தியில நிம்மதியா வாழ்ற ஆட்கள் இருக்காங்க, வியாதியின் மத்தியில நிம்மதியா வாழ்ற ஆட்கள் இருக்காங்க. வேதத்துல இருக்கிற பரிசுத்தவான்களுடைய லிஸ்டை எடுத்து பாருங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா எங்க என்ன இருந்துச்சு சொல்லுங்க? சமாதானமா வாழ்ந்தாங்க, பயம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்காரன் தான். ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, சில நேரத்திலே நான் துடைத்து போடுகிற அழுக்கை போல இருக்கிறேன்.
அந்த அளவிற்கு லோல போயிருக்கிறாரு. சாப்பாடு இல்லாம இருந்தேன், நான் தூக்கம் இல்லாம இருந்தேன், ராத்திரி பகலாக நான் கடல்ல வந்து கஷ்டப்பட்டேன். இத்தனை இருந்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை. அவங்க கழுத்து மேல கத்தி வைக்கும் போது பயப்படல சிஸ்டர், பயப்படல ஐயா, பயப்படவே இல்லை. அவங்களுக்கு பயம்ன்றது என்னன்னு தெரியாம இருந்துச்சு, கலக்கம்ன்றது என்னன்னு தெரியாம இருந்துச்சு. சாப்பாடு இல்ல, சந்தோஷமா தான் இருந்தாங்க. வீடு இல்ல, சந்தோஷமா தான் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்கன்னா, ஒன்று, அவர்களுக்கு இந்த உலகத்திலே சமாதானமாய் வாழ்கிற வாழ்க்கைய யாரு கத்து கொடுத்தான்னா, கர்த்தர் கத்து கொடுத்தாரு. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் சொல்லலாம், எனக்கு இது மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா நான் நிம்மதி ஆயிருவேன், இந்த கடன் மட்டும் சரியாயிடுச்சுன்னா நான் ரெடி ஆயிருவேன், எனக்கு ஒரு வேலை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நான் ரெடி ஆயிருவேன், இந்த நோய் மட்டும் எனக்கு சரியாச்சுன்னா நான் ரெடி ஆயிருவேன்னு உங்க மனசுல சொல்லலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி இதுதானே சொன்னீங்க. அன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது இந்த பிரச்சனை மட்டும் சரியாச்சுன்னா நான் நல்லா வேணும்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இன்னொரு பிரச்சனை வரும்போது இது மட்டும் சரியாச்சுன்னா நல்லா இருப்பேன்னு தானே சொல்றீங்க. இனி அடுத்த 6 மாசம் தாண்டி சொல்லுங்க. ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் நாம் விலகி அது இல்லாம இருந்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்றது கிடையாது. அது ஆண்டவருடைய பிள்ளைங்க கிடையாது. எனக்கு விரோதமா புயலே அடிக்கும், எனக்கு விரோதமா யுத்தமே எழும்பும், எனக்கு விரோதமா ராஜாவே எழும்புவாரு, எனக்கு விரோதமாய் சூழ்ச்சிகள் நடக்கும். ஆனா நான் சிங்க கெபிக்குள்ள பத்திரமா படுத்து தூங்குவேன், நான் அக்கினி சூளையில பத்திரமா நான் இருப்பேன், நான் சிங்க கெபிக்குள்ள பத்திரமா நான் இருப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அது ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, சேதப்படுத்த முடியாது. இன்றைக்கு இந்த ஜெபத்துல நம்ம எல்லாரும் எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே இந்த உலகத்துல நான் சமாதானமா வாழ்றதுக்கு எனக்கு கத்து கொடுங்க ஆண்டவரே. அதுக்கு ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. அத ஆண்டவரிடத்துல கேளுங்க. எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் நான் நிற்கிறதற்கு எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, நான் அதுக்கு எப்படி கையாளணும் எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற இந்த உலக வாழ்க்கைய நான் துக்கத்தோட அல்ல, சஞ்சலத்தோட அல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் வாழலாம் ஐயா, எப்படி வேணாலும் வாழலாமா, ஆனா இந்த ஜெபத்திற்கு பிறகு நீங்க எப்படிதான் வாழணும்னா, நீங்க சமாதானமா தான் வாழணும், சந்தோஷமா தான் வாழணும், மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிற விதத்துல தான் வாழணும். சத்துரு உங்களை பார்த்து வெட்கப்பட்டு போகணும், சத்துரு உங்களை பார்த்து ஓடி போகணும். எத்தனை போராட்டம் கொடுத்தும் இவனை பிரிக்க முடியல அப்படின்னு. ஆமென். நீங்கள் யோபுவை எடுத்து பாருங்கள். யோபுவனுடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். ஆனா உண்மையிலேயே ஒரு மனைவியினிடத்திலிருந்து நல்ல பேர் வாங்குறது அப்படின்றது பெரிய சவால். அதுவும் நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்குறது பெரிய சவால். ஆனா அந்த மனைவிக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஏப்பா எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட பரவாயில்லப்பா, நான் கூட திட்டுவேன், நான் கூட சண்டை போடுவேன், நான் கூட பிரச்சனை பண்ணுவேன், ஆனா நீர் ஒரு தப்புமே பண்ண மாட்டீரே. வேதமே அவனை குறித்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனை போல அவனை போல ஒருத்தரும் இல்லைன்னு பரலோகம் சாட்சி கொடுக்குது. பரலோகம் வெளி தோற்றத்தை வச்சு சாட்சி கொடுக்காது, பரலோகம் ஆராய்ஞ்சு அவனுடைய உள்ளிந்திரியங்களை அறிஞ்சுதான் சாட்சி கொடுக்கும். பரலோகமே சாட்சி கொடுக்கணும் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட் மேனா இருந்திருப்பான். அதனாலதான் அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நல்ல மனுஷனுக்கு இவ்வளவு போராட்டமா, இவ்வளவு நல்ல மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா. ஆனா யோபு ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல சொல்றாரு பாருங்களேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தேவனுடைய கையிலேயே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. எவ்வளவு பெரிய விஷயம். உடம்பெல்லாம் புண்ணு, உச்சன் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரு, ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு இருக்கிறான். பிள்ளைங்க அத்தனை பேரையும் அடக்கம் கூட பண்ண முடியல, மொத்த வீடு இடிஞ்சு விழுந்து அத்தனை பிள்ளைங்க ஒரே நாள் செத்து போறாங்க. சம்பாரிச்ச அத்தனை சொத்தையும் ஒரே நாள் திருடிட்டு போறாங்க. ஒரு லட்சாதிபதியாய் கோடீஸ்வரனா இருந்த மனுஷன் ஒரே நாள்ல ஒண்ணும் இல்லாம ஆயிடுறான். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அவனுடைய வேலைக்காரங்க அத்தனை பேருக்கு அவ்வளவு நன்மையா இருந்தும் வேலைக்காரனா டே இங்க வாடான்னு கூப்பிட்டா காது கேட்காத மாதிரி போறானாமா. எப்படி இருக்கும்? இன்னொன்னு, படுத்துட்டு இருக்கிற பெட்ல பக்கத்துல படுத்து இருக்கிற மனைவிக்கு அவனுடைய மூச்சு காத்து டிஸ்டர்பன்ஸா இருக்காம, அவன் மூச்சு விடும்போது அந்த மூச்சு காத்து டிஸ்டர்பன்ஸா இருக்காம. எந்த அளவுக்கு சிகரத்துல இருந்த மனுஷன் எந்த அளவுக்கு தள்ளப்பட்டான் பாருங்களேன்.
ஆனா இவ்வளவு சூழ்நிலை வந்தும் அவர் எப்படிதான் இருந்தார் அப்படின்னு சொன்னா சமாதானமா தான் இருந்தார். எப்படி 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 இதுதான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற, நான் நம்புறேன் இதற்கு மேல் நீங்க நடப்பீங்க, அதே செங்கடல்ல தான் நடப்பீங்க. ஆனா நீங்க பயத்தோட நடக்க மாட்டீங்க. அதே ப்ராப்ளத்தை நீங்க சந்திப்பீங்க. ஆனா கண்டிப்பா அது உங்களை சேதப்படுத்தாது, உங்க தூக்கத்தை கண்டிப்பா கெடுக்காது, உங்களை கண்டிப்பா அந்த பிரச்சனைக்குள்ள வராது. ஏன்னா கர்த்தர் அதை கையாளக்கூடிய அந்த ஞானத்தை இப்போ இந்த சத்தத்தை கேட்கும் போதே உங்களுக்கு தர்றாரு. ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்கு கட்டளை எடுக்கிறார். அப்படியே கரங்களை தட்டி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி அந்த ஞானம் இப்பொழுது வருவதாக ராஜா, இப்பொழுது வருவதாக தகப்பனே. பரிசுத்தவான்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த கிருபை இப்பொழுது எங்களுக்கு உண்டாவதாகப்பா, உண்டாவதாகப்பா. சொல்லுங்க, இயேசுவே உண்டாவதாக. எங்களுக்கு கற்று தருகிறவர், எங்களுக்கு கற்று தருகிறவர். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. பாடுவோம். விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. கைகளை மேல தட்டி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, முழு பலத்தோடு ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. சொல்லு ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே. பாட பாட அந்த மகிமை. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு வசதிகள், உடல் சோர்வு வசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடல் சோர்வு வசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. இப்போ கைகளை மேல தட்டி எல்லாரும் ஆவியானவரே கேளு கேளு. ரிம்தனரல சம்தனரு ருதலரம் லேகதரல சௌத்தரோலோதரம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல இருக்கிற பரிசுத்தவான்களுடைய லிஸ்டை எடுத்து பார்த்து அவங்களுக்கு என்ன ஜெப குறிப்பு இருந்துச்சுன்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன ஜெப குறிப்பு இருந்து கேட்டு பாருங்க. தானியேலுக்கு என்ன ஜெப குறிப்பு இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்க. ஒவ்வொருத்தரையும் நீங்க கேளுங்க என்ன ஜெப குறிப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பெரிய ஜெப குறிப்பே எதுவுமே இல்லை. ஏன் அவங்களுக்கு தேவையே இல்லையா? இப்போ தானியேல்ல அவன் செய்யாத குற்றத்திற்காக சிங்க கபில போடுவோன்னு சொல்லி டைம் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான், இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு தூக்கி போடல. இந்த டேட் வருது, அந்த டேட்டுக்குள்ள உங்களை தூக்கி சிங்க கபிக்குள்ள போடுவோன்னு ஒரு டைம் கொடுக்குறாங்க. ஆனா தானியேல் என்ன பண்ணாரு வேதம் சொல்லுது? என்ன பண்ணாரு? என்ன ஜெபம் பண்ணாரு? தானியேல் வழக்கமா எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வச்சு எருசலேமுடைய சமாதானத்திற்காக ஜெபம் பண்றாரு. அவ்வளவுதான். இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து 40 நாள்ல
ஒரு கேஸ் உங்களுக்கு சாதகமாகவும் திரும்பலாம் பாதகமாகவும் திரும்பலாம். அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க என்ன ஜெப குறிப்பு ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. கேஸ் ஃபைல வச்சுட்டு உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எவ்வளோ நல்லவரப்பா, நீர் எவ்வளோ பெரிய நியாயாதிபதி ஆண்டவரே, நீர் எவ்வளோ பெரிய வக்கீல் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுமா? ஐயோ ஆண்டவரே, இவன் இப்படி. நீங்க நினைச்சு பாருங்களா, இவங்களுக்கு நிறைய பேருக்கு ஜெப குறிப்பு கூட இல்லை. அவங்க ஜெப குறிப்பாக அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில தேவைகளுக்காக பெருசா ஜெபம் பண்ணவில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நீ சமாதானமாய் கலக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் நீ வாழ முடியும்ன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க யாரு கத்து கொடுத்தா அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அவர்களுக்கு கற்று தந்தார். இனி ஒன்றும் உங்களுடைய இருதயத்தை அசைக்கவே கூடாது. உங்களுடைய இருதயத்தை ஒன்றும் அசைக்கவே கூடாது. உங்கள் இருதயத்தை ஒன்றும் அசைக்கவே கூடாது. திருச்சபையில இருக்கிற ஒரு பையன், ஒரு பொண்ணு ஒரு பையனை வந்து நேசிக்கிறா அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொன்னாரு. நான் உடனே கேட்டேன், இல்ல அவ வந்து அவள்கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமா பேசினேன். அவ வந்து 9 வருஷமா நான் அவனை நேசிக்கிறேன், நான் அவளை விட முடியாது அப்படின்னு சொல்றா. என்னென்னமோ நான் சொல்லி பார்த்தேன், ஆனா முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி எங்கிட்ட ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த பாப்பாட்ட நிறைய சொன்னேன், இந்த மாதிரி உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு, நீ இந்த மாதிரி வாழ்க்கையை தெரிஞ்செடுத்தா எப்படி ஆகும், என்னென்னமோ பேசினேன். ஆனா ஒரே ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணிட்டு, தயவு செய்து என்னை வந்து அதுல இருந்து பிரிக்கணும், இல்ல அவனை விட்டு பிரிக்கணும், நாங்க கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றதை மட்டும் நீங்க எனக்கு எந்த கவுன்சிலிங் கொடுக்க வேண்டாம் பாஸ்டர். சாரி, நான் இப்படி பேசுறேன்றதுக்காக தப்பா நினைக்காதீங்க. நான் உங்களை ஒரு நாள் கூட எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசுறதில்லை. பட் இந்த விஷயத்துல வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்காதீங்க. நான் ஆல்ரெடி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி ஒரு சிலது உங்கள்கிட்ட ஓப்பனா நான் சொல்லவே முடியாது பாஸ்டர், அது மறைஞ்சதாவே இருக்கட்டும் சொன்ன உடனே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் உடனே புரிஞ்சுக்கிட்டேன். சரிப்பா, ஓகேப்பா, சரி ரைட் அப்படின்னு விட்டுட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொன்னேன். சரி அந்த பையன் ரட்சிக்கப்பட்டான், அந்த பையன் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொன்னா, ஒன்று பண்ணுவோம், ஒன்றுமே யோசிக்க வேண்டாம், அவங்க பாஸ்டர் போய் சந்திங்க, நம்ம ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா உடனே என்ன சொன்னாரு தெரியுமா? நீங்க ஏன் பாஸ்டர் இப்படி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, அவ எல்லாரையும் தான் பேசி கிளியர் பண்ணிடுவா, உங்களையும் பேசிட்டாளா, நீங்களும் அவ சொல்ற மாதிரியே கேட்டுறீங்க அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாரு. நான் இறங்க மாட்டேன், அவ போகணும்னா ஓடி போட்டோம், அவ போகணும்னா வீட்டை விட்டு போயிடட்டும், ஆனா என் முகத்துல அவ முழிக்க முடியாது. நான் அப்பா அவட்ட சொன்னேன், பிரதர் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க, அவ போயிடுவா, பட் ஆனா அது நல்லதா இருக்காது, சரி நம்ம இப்போ அதை ரொம்ப இதுவா இருக்க வேண்டாம், கிளியர் பண்ணி அவங்கள அவ்வளவுதான் வாழட்டும், சந்தோஷமா போட்டும், நல்லா இருக்கட்டும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் அப்படின்னு சொன்னா கேட்கவே இல்லை. அவ்வளவுதான், பெட்டியில தூக்கி துணியெல்லாம் வச்சு ஜிப்பை போட்டு டெய்லி காலையில சண்டை போட்டு பேகை தூக்கி விட்டு வெளியே போட்டுருவாரு. டெய்லி காலத்துல வெளியே பேக் வெளிப்பட எடுத்துட்டு போ. அன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்பா மேல அந்த பிள்ளைக்கு ரொம்ப பாசம். அதனால அவங்க அப்பாவை வந்து சொந்தங்கள் மத்தியில் வெட்கப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சதுனால ஒவ்வொரு டைம் பேகை தூக்கி போடும்போதெல்லாம் அந்த பேகை வீட்டுக்குள்ள எடுத்து வச்சிருந்து உட்கார்ந்து இருந்தா. ஒரு நாள்ல தூக்கி போட்ட பேகை கையில எடுத்துட்டா, அவளுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வந்துச்சு, கிளம்பிட்டா. அவங்க அப்பா அதை எதிர்பார்க்கல. அவ்வளவுதான், அந்த பையனை கூப்பிட்டுட்டு வாழ்க்கையை ஆரம்பிச்சா. கரெக்டா 1.5 years, 1.5 வருஷம். 1.5 வருஷத்துல அவளுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய வந்து இந்த அம்மாவுக்கு எப்பவும் பிள்ளைங்க மேல பாசம் இருக்கும்ல, அதனால பிள்ளை பிறந்துன்னு சொன்ன உடனே இந்த அம்மா தெரியாம போய் பார்த்துட்டு வந்தாங்க. கரெக்டா 3 years, 3 வருஷத்துல இவங்க குடியிருக்கிற பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு சித்தியினுடைய வீட்டுல அந்த குழந்தை வருது. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் தாத்தாவை பார்க்குது. பக்கத்துல இருக்கிற அந்த பிள்ளைங்க வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இதுதான் உங்க ஒரிஜினல் தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இது பொட்ட குழந்தை இல்ல, இந்த குழந்தை தாத்தா ரொம்ப செல்லமா தாத்தான்னு கூப்பிட்ட உடனே இவ்வளவு தூரம் அப்படியே கடினமா இருந்த அவருடைய மனசு அப்படியே மெழுகுவத்தி மாதிரி அப்படியே உருகி, யார் இது உங்க பேத்தி தாங்க. சோ அப்படியே கையை நீட்டுது, எடுங்கன்னு சொல்லுது, அப்படியே தூக்கி தோள் மேல போடுறாரு. வேற ஒண்ணுமே பண்ண முடியல. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 3 மாசத்துக்குள்ள அந்த புள்ள அவருடைய வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறா. இப்போ
நீங்க இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கொஞ்சம் இறங்கி இருந்தாருன்னு வைங்களேன், கொஞ்சம். அதுக்காக நான் வந்து இதை என்கரேஜ் பண்ணல, ஏன் அப்படின்னா நம்ம நிறைய நேரத்தில் பிடிச்சிட்டு இருக்கிறது முதல்ல நல்லதான்னு யோசிக்கணும். சில விஷயத்திலலாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆனா போதும், கொஞ்சம் இறங்குனா போதும். நம்முடைய தன்மையை விட்டுட்டு, நம்முடைய அந்த விஷயத்தை விட்டுட்டு இறங்கிட்டோம்னா, அதுக்குள்ள அந்த 3 வருஷத்துக்குள்ள சுகரை வாங்கிட்டாருங்க அவரு, சுகர் வாங்கிட்டாரு, பிரஷர் வாங்கிட்டாரு. அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய உடம்புல எந்த பலவீனமுமே இல்லை, எந்த பாதிப்புமே இல்லை. ஆனா இந்த 3 இயர்ஸ்ல தன்னுடைய பிள்ளைய குறித்து கவலைப்பட்டு சுகர் பிரஷர் ரெண்டுமே வாங்கிட்டாரு. இப்ப நோயாளி மட்டும் இல்ல, தன்னுடைய பிள்ளைய ஏத்துக்கிட்டாரு. தன்னுடைய பிள்ளை வந்துருச்சு. ஆனா யார் ஆயிட்டாரு தெரியுமா? சிக்கலி ஆயிட்டாரு. நீங்க என்னைக்குனாலும் மாறதான் போறீங்க. நீங்க என்னைக்குனாலும் சில காரியத்தை நம்ம எடுத்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. அதுக்காக சில காரியத்தை என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, இப்போ நாகமானை குறித்து வேதம் சொல்லுது. இந்த நாகமான் வந்து வீட்டுல வேலை செய்யற பொண்ணு சொல்லுது, எங்களுடைய ஒரு எஜமானன் இருக்கிறார், அவர்கிட்ட மட்டும் போனீங்கன்னா உங்க குஷ்டரோகம் அவ்வளவுதான் சரியாயிரும் அப்படின்னாங்க. உடனே நாகமான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, வேலைக்காரங்களை கூப்பிட்டு கொஞ்சம் பொருள் எல்லாம் ரெடி பண்ணி, காணிக்கையெல்லாம் ரெடி பண்ணி, வாங்கப்பா முதல்ல அவரை போய் பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லி கிளம்புனா, தீர்க்கதரிசிக்குன்னு ஒரு கெத்து இருக்கும் எப்பவுமே. அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் இறங்க மாட்டாங்க. என்ன சொல்ற, அவங்க இந்த பணத்தை பார்த்தும் குதிரையை பார்த்தும் மயங்குற ஆளெல்லாம் கிடையாது. அவனை வெளியே நிக்க சொல்லு, இங்க உள்ள கூட அவன் வர வேண்டாம், அங்க இருந்து அப்படியே போய் ஆத்துல போய் என்ன பண்ணிட்டு சொல்லு, 7 டம் முங்கி எழுந்திருக்க சொல்லுன்றாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. இந்த நாகமானுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். என் வீட்டுல சிறுவாணி தண்ணி ஓடுது, என் வீட்டுல ஃபில்டர் வாட்டர்லயே நான் குளிக்கலாம், அங்க எல்லாம் நல்ல தண்ணி இல்ல, இந்த ஊர்ல இந்த ஆத்துல, அதுவும் இப்படி இந்த ஆத்துல வந்து குளிக்க சொல்றீங்களான்னு சொல்லிட்டு கோவம் வந்து திரும்பி போலான்னு போகும்போது அங்க இருக்கிற வேலைக்காரன் சொல்றாரு, ஐயா உங்கள்கிட்ட 100 பவுன் தங்கத்தை கேட்டிருந்தா நிறுத்து கொடுத்துருப்பீங்கய்யா, 10 ஏக்கர் நிலத்தை கேட்டிருந்தா எழுதி கொடுத்துருப்பீங்கய்யா. ஆனா இப்ப அவர் கேட்கறது என்ன அப்படின்னா, 7 டைம் இந்த இது கடினம் இல்லை. 100 பவுன் நகை கொடுக்கறதுக்கும் 100 ஏக்கர் கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப செலவம். ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஈகோ, உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஹெட் வெயிட், உங்க மனசுக்குள்ள இருக்கிற பெருமை, இந்த இடத்துல எது மட்டும் தான் தடுக்குது சிஸ்டர்? எது மட்டும் தான் தடுக்குது? அந்த கௌரவம், அது மட்டும் தாங்க கெடுக்குது. இத மட்டும் கொஞ்சம் இறங்கி நீங்க போய் ஒரு டைம் ட்ரை பண்ணி கொஞ்சம் குளிச்சு பார்க்கலாம்ல. சரின்ட்டு நாகமான் என்ன பண்றாருன்னா, ஆனா ஆண்டவர் அங்கேயும் சோதிக்கிறாரு பாருங்க. நம்மளா இருந்தா ஃபர்ஸ்ட் டைம் குளிச்சு எந்திரிச்ச உடனே, ஐயோ இவ்வளவு பெரிய 100க்கு அதிபதி அவன், நாகமான் பெரிய படைத்தளபதி, நம்ம இங்க இருந்து ஜெபம் பண்ணிட்டு போம், ஆண்டவரே அவன் பின்மாறிடக்கூடாது ஏசப்பா, அவனை கொண்டு வரதுக்குள்ளே படாத பாடுபட்டாச்சு, இவன் ஒரு டைம் முங்கி எந்திரிக்கும் போதே என்ன நடக்கணும்? ஆண்டவர் அப்படியெல்லாம் இல்லை, உன்னுடைய ஈகோவை நான் இறக்காம உன்னை விட மாட்டேன், உன் கோபத்தை தணிக்காம விட மாட்டேன். நீ உச்சாந்தலையில ஏறி உட்கார்ந்து இருக்கிறியா, இறங்கு, நீ இறங்கு. ஒரு டைம் குளிச்சு எந்திரிச்சாரமா, 1, 2வது டைமு, 3வது டைமு, 4வது டைமு, 5வது டைமு, 7 டைமும் முங்கி எந்திரிச்ச உடனே அவனுடைய உடம்பு பச்சை பிள்ளையினுடைய உடம்பை போல. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு. சோ யாருக்காக பேசுறாருன்னு தெரியல. சிஸ்டர் நீங்க கொஞ்சம் இறங்கினா போதும் சிஸ்டர், பிரதர் நீங்க கொஞ்சம் இறங்கினா போதும் பிரதர். சில காரியத்தை ஆதாயப்படுத்துறதுக்கு, சில காரியத்தை கொண்டு வர்றதுக்கு சில இடத்துல ஆண்டவர் எவ்வளவு தூரம் தாழ்த்தினார் அப்படின்னு சொன்னா, சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும், அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும், அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் மரண பரியந்தம் தாழ்த்தினது ஒரே ஒரு காரியத்திற்காக. அந்த தாழ்மையினால உங்களையும் என்னையும் சுதந்தரித்துக் கொள்வதற்காக தான் அவர் தம்மை மரண பரியந்தம் தாழ்த்தினார். மரண பரியந்தம் தாழ்த்தினார். சிலர் இறங்கி வரும்போது, சிலர் தேடி வரும்போது என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஸ்டாண்ட்லயே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அப்படி நின்றக்கூடாது.
எனக்கு ஒரு ரூல் இருக்குது, எனக்கு ஒரு ரூல் இருக்குது, நான் ரூலை மிஞ்ச மாட்டேன். நான் ரூல்ஸ் வேண்டான்னு சொல்லல, ரூல்ஸை மிஞ்சுங்கன்னு சொல்லல. ஆனா உங்க வாழ்க்கையிலே சில சூழ்நிலையில சில நேரத்தில் ரூல்ஸ் இல்லை, அந்த இடத்துல பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வரும். அந்த இடத்துல எதுதான் பண்ண முடியும்னா அன்புனால மட்டும்தான் பண்ண முடியும். கல்வாரி சிலுவையிலே சிலுவை கள்ளனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட கேட்கல, அது எப்படிங்க பரதேசில் இருக்க முடியும்? அவன் ப்ராப்பரா ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து அதுக்கு பிறகுதான் எங்க போனோம்? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு. இதுதான் ரூல்ஸ், இதுதான் உண்மை. ஆனா அந்த சிலுவை கள்ளனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னுடனே கூட இன்றைக்கு. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஆண்டவர் அவனை மன்னிச்சுதான். ஏன்னா அந்த இடத்துல அவன் மன்னிப்பை கேட்டான். இன்றைக்கு யாரோ ஒருத்தர் உங்க ஃபேமிலியா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், நான் இறங்க மாட்டேன். ஒருவேளை சில துரோகமா இருக்கலாம், சில வருத்தங்களா இருக்கலாம், சில ஏமாற்றமா இருக்கலாம், அதை மன்னிக்கவே முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா கூட ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கலாம், நீ ஏன் மகனே இன்னும் அதையே பிடிச்சிட்டு இருக்கிற? நீ எதுக்கு மகனே இன்னும் அதையே பிடிச்சிட்டு இருக்கிற? நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் சில மாமியார்கிட்ட, சில மாமியார் அப்படின்னு சொல்றவங்க உங்களை துரோகமே பண்ணி உங்களுக்கு நிறைய குடைச்சல் கொடுத்துருக்கலாம். நான் என் மாமியார்கிட்ட பேச மாட்டேன். ஆனா சிஸ்டர், அந்த எண்ணத்தை நீங்க எடுக்கிற வரைக்கும் அந்த சமாதானம் வராது. உங்களுக்கு அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. மருமகளா இருக்கலாம், இல்ல அந்த காரியத்தை நீங்க விடுற வரைக்கும் அந்த சமாதானம் உங்களுக்கு வராது. அவங்க எனக்கு துரோகம் தான் பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பார் அப்படின்னு சொன்னா, நம்ம எதையுமே என்ன பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னா, சத்தமா சொல்லுங்க, நான் பிடிச்சிட்டே நிக்க முடியாது. இந்த உலகத்திலே நீங்கள் சமாதானமாய் வாழ்வதற்கான ஞானத்தை ஃபர்ஸ்ட் கர்த்தர் தருவார். அதுல முதல் ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா, சில காரியத்தை நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை. ஒருவேளை இந்த சத்தியம் சிலருக்கு ஒருவேளை விகற்பமா கூட தெரியலாம். ஆனா உண்மையிலே வேதத்தின்படி இதுதான் கேட்கல. என்ன நீங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்க்கறத பார்த்தா சத்தமா சொல்லுங்க. ஆனா நீங்க இறங்கல அப்படின்னா, நீங்க இறங்க வேண்டிய ஒரு நாள் என்ன கேட்கலையே. கண்டிப்பாக நீங்கள் இறங்க வேண்டிய ஒரு நாள், இறங்க வேண்டிய நாள், நீங்க பேச வேண்டிய நாள், உன் மேல எனக்கு கோபம் இல்லைன்னு சொல்ல வேண்டிய நாள், அன்னைக்கு மூஞ்சி எங்க வச்சிருப்பீங்க? அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? நான் என்ன சொல்றேன்னா, அவ்வளவு தூரம் வேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சமாதானமா சுகமா, இந்த உலகத்துல யாரும் பர்ஃபெக்ஷனான ஆட்கள் கிடையாது. அவர் ஒருவரே உண்மை உள்ளவர். நம்மளும் இந்த உலகத்துல கண்டிப்பா 100% நீதிமான்கள் அல்ல. கைகளை எல்லாரும் உயர்த்தி, எல்லாருடைய கரங்களை உயர்த்தி. ஆனா யாரோ ஒருத்தடத்துல இந்த மத்தியான நேரத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்காரு, மகளே நீ புடிச்ச புடியிலே நீ நின்னுட்டு இருக்கிற, மகளே மகனே நீ புடிச்ச புடியிலே நின்னுட்டு இருக்கிற. இந்த ஜெபத்தை அட்டெண்ட் பண்ணணும்னு நீ நினைக்கலப்பா. ஆனா ஆண்டவர் உன்னை, கர்த்தர் தான் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி, கர்த்தர் தான் உங்களை இதை கேட்க பண்றாரு. கர்த்தர் சொல்றாரு, இல்ல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். இன்னைக்கு உன்னை சுத்தி உட்கார்ந்து அப்படியே இல்ல நீ அதை விட்டுறாத, உனக்கு மானம் போகுது, மரியாதை போகும், என்னென்னமோ வார்த்தையினால உன்னை கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா அதெல்லாம் எதையுமே நீ கேட்காத. உனக்கு அந்த இடத்துல இறங்கி போக முடியுமானால் நீ தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் அப்படின்னு தான் கர்த்தர் சொல்றாரு. கைகளை உயர்த்தி முழு பலத்தோடு நன்றியப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. நம்புங்கப்பா, நம்புங்க, நம்புங்கப்பா, நம்புங்க, நம்புங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை உங்க தலை மேல அப்படியே கடந்து வருது.
சொல்லுங்க. இன்னைக்கு இந்த மத்தியான செக்ஷனோட கர்த்தர் உங்களுக்கு வாழக்கூடிய சகல ஞானத்தையும் கொடுக்காம அவர் போக மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கேளுங்க, அப்பா பார்த்து, ஏசப்பா எனக்கு அந்த கிருபை வேண்டும். நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓ ஹல்லேலூயா. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவே. என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவே. என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவே. இப்ப சத்தமா சொல்லுங்க, உங்க பிள்ளனா. உங்க சத்தம் அப்படியே உயரட்டுமே. ஏசப்பா சொல்லிக்கொண்டே, உங்க பிள்ளை, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், நானும் பார்க்கணும். சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. இன்னும் கொஞ்சம் சத்தம் அப்படியே வரட்டுமே. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ சமீபத்தில் என்னுடைய மூத்த மகன் அப்படின்னா நாங்கள் 4 பேரும் கிளம்பி வெளியில், அன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி 4 பேர் வெளியில் கிளம்பிட்டோம். அப்போ ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையில் அவங்க 2 பேருக்கும் அப்படின்னா அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. உடனே பாஸ்டர் அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், சின்னவருக்கு சப்போர்ட் பண்ணி பெரியவனை ஒரு அடி அடிச்சிட்டாங்க. உடனே அவனுக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. பொதுவாக பிள்ளைங்க சொல்றதானே, அப்போ அவனை மட்டும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, என்ன மட்டும் இப்படி பண்றீங்களான்னு சொல்லிட்டு கோச்சிட்டான். சரி, உடனே நானும் நிறைய பேச்சு கொடுக்குறேன், எப்படி இருந்துச்சு, என்ன பண்றேன், அப்போ கோபமா இருந்துச்சு அப்படின்ட்டு வந்தான். அப்போ உடனே நான் என்ன சொல்றேன்னா, நீ இவ்வளவு தூரம் கோபமா இருக்கிறது நல்லதில்லை. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உன்னுடைய எதிரி வழியில இருக்கும் போதே அவனோடு நல்மனம் பொருந்தீரு. இப்ப உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான், உடனே நல்மனம் பொருந்தீரு அப்படின்னு சொல்றேன். அதெல்லாம் ஒன்றும் அவன் என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னு சண்டை போட்டே வந்துட்டான். ஸோ இப்போ போய் கடையில் உட்காந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப லேட்டு, ஏற்கனவே நாங்கள் லேட்டாக போகிறோம். இப்போ கடையில் இருக்கிற அந்த வெயிட்டர் என்ன சொல்றாருன்னா, சார் எதை ஆர்டர் பண்ணாலும் உடனே பண்ணுங்க சார், ஏன்னா கிச்சனை நாங்கள் என்ன பண்ண போறோம்னா க்ளோஸ் பண்ண போறோன்றான். உடனே நான் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேன், பாஸ்டம்மா ஆர்டர் பண்ணிட்டாங்க, அவனும் ஆர்டர் பண்ணிட்டான். இவன் மட்டும் என்ன பண்றான் அப்படின்னா அப்படியே கல்லூனி மாதிரி உட்காந்துட்டான். எத்தனையோ 2 பேரும் சொல்றான், டே ஆர்டர் பண்ணிரு. அவங்க எதை க்ளோஸ் பண்ண போறாங்க, கிச்சனை க்ளோஸ் பண்ண போறாங்கன்னா கேட்கவே இல்லை. சரி, இப்போ அவர் போய் சார் கொஞ்சம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் போயிட்டாரு. நாங்க ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. இப்போ நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இவன் மட்டும் சாப்பிடாம உட்காந்துருக்கான்.
திருப்பியும் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இதை பாரு ஜூடா, இவ்வளோ கோபமா இருக்க வேண்டாம், இது ஏசப்பாவுக்கும் பிடிக்காது, நம்ம வந்து இவ்வளோ கடினமா இருக்கக்கூடாதுடா, நம்ம உடனே ஆர்டர் பண்ணலாம், சரி இப்போ கூட என்ன ஒரு தோசை ஆர்டர் பண்ணட்டுமான்னு கேட்டா, சரி விட்டுட்டோம். நாங்க 3 பேரும் நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இவன் வந்து ஸ்டார்டிங்லேயே இப்படி இருந்தவன் அங்க சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இறங்கல்ல, மூஞ்சியை தூக்கிட்டு கார்ல வந்தாச்சு. நாங்க எதுவுமே பேசல, அப்படியே வீட்டுக்குள்ள என்ட்ராகிறோம். என்ட்ரான உடனே ஒரு சத்தம் கேக்குது, ஒரு ஈன குரல் கேக்குது, எனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்குது. அவனு என்ன மாதிரி ராத்திரி சாப்பாடு இல்லாம படுக்க தூங்க மாட்டான், தூக்கம் வராது அவனுக்கு, நைட்டு ஏதாவது சாப்பிடணும். அப்ப நான் சொன்னேன், ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னா இல்லையா, அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா, நான் கூட ஒரு டைம் 2 டைம் டே ஏன்டா இப்படி கோவிட்டு இருக்கா அப்படின்னு வசனம், ஏதாவது வசனம் சொல்லிடுவேன். அவங்க அப்படி இல்ல, முத்தம் கொடுத்து கொஞ்சி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப பழந்த அப்படி அவனை ரொம்ப வந்து இது பண்ணி தான் சொன்னாங்க, எதுவுமே கேட்க மாட்டேன்ட்டான். இப்போ பசிக்குதுன்னு சொல்றான், வீட்லயா வெறும் தோசை மாவு மட்டும்தான் இருக்கு. கடைசியில் என்ன சாப்பிட்டான்னு தெரியுமா, அந்த பழைய புளிச்சு போன தோசை மாவுல சட்னி சாம்பார் எதுவுமே இல்லாம வெறும் தோசையை சுருட்டி, நான் கேட்டேன், இந்த தோசை இங்க தின்றதுக்கு அங்க நல்லா சாப்பிட்டுருக்கான்ல, என்ன இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? கடைக்காரனுக்கா இல்ல உங்களுக்கா? உங்க வீட்டுக்காரருக்கா உங்களுக்கா? பக்கத்து வீட்டுக்காரருக்கா உங்களுக்கா? சர்ச்சுக்கா உங்களுக்கா? யாருக்கு நஷ்டம்? யார் இறங்காம இருக்கிறாங்களோ, யார் இறங்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சிஸ்டர் நஷ்டம், அவங்களுக்கு தான் பிரதர் நஷ்டம். நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், உங்களை அன்பாய் சொல்றேன், நீங்க சிக்காயிராதீங்க, காரணம் இல்லாம நீங்க சிக்காயிராதீங்க. நேற்று இந்த உலகத்துல வாழ்றது கொஞ்சம் வாழ்க்கை, சொற்ப காலம். சோ கர்த்தருடைய வருகை தாமதிச்சா அடுத்த ஜெனரேஷனுக்கு ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு போகணும், ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு போகணும். அதுக்கு இன்னைக்கு எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம் என்ன தெரியுமா? நான் இறங்கும் ஆண்டவரேன்னு சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 3 டைம் கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் தான் ஆண்டவரை இறங்குவேன், ஃபர்ஸ்ட் நான் தான் ஆண்டவரை தாழ்ந்து போவேன், ஃபர்ஸ்ட் நான் தான் ஆண்டவரே விட்டு கொடுப்பேன். சொல்லுங்க, இந்த வார்த்தை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். யார் யார் அதிகமான நல்ல கிறிஸ்தவர்கள், யார் ஆண்டவரோட நெருங்கி வாழ்கிறவர்கள், யார் யார் முதல்ல இறங்குறார்களோ அவர்கள் தான். சரி பரவாயில்ல, 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 பரவாயில்ல. உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரணும். என்ன வார்த்தை வரணும்னா, பரவாயில்லன்ற வார்த்தை வரணும். சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பரவாயில்ல. இங்க மட்டும் கிடையாது, எங்க சர்ச்சிலையும் இந்த மாதிரி இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல உட்காந்துருக்காங்கல்ல, இவங்களுக்கு இந்த இடத்தை எழுதி கொடுத்தது மாதிரி சிலருக்கு, ஒரு 2 உங்களை சொல்லலை, நீங்க உங்களை நான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 லைன்ல இருக்காங்க பாருங்களேன். இந்த இடம் இது வந்து கிருபாசனம் திருச்சபையினுடையது அல்ல. சோன்சோ விசுவாசிக்கு இத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இந்த இடம் இவர்களுக்கு சொந்தமானது என்று எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல வேற யாராவது வந்து உட்கார்ந்தா இந்த அம்மா ஒரு முறைக்கும் பாருங்களேன். வர்றது லேட்டா வர்றதுக்கு அன்னைக்கு வந்து சரி நம்ம கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம், எல்லாரும் வந்து உட்கார்ந்தாங்க, நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பின்னாடி உட்காரோன்னு சொல்ல மாட்டோம், எல்லாத்தையும் இது கொடுமை. ஒரு நாள் ஆராதனை பிரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எல்லாரும் முழங்காலன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் முழங்கால தான் நின்று இருக்காங்க. ஒரு அம்மா அங்கேருந்தே வந்தாங்க, வந்து இவங்க 2 பேரும் உட்கார்ந்ததை பார்த்து ஒரு முறைச்சு, இங்க ஒரு இடி இங்க ஒரு இடி, அப்படியே கேப்ல அந்த கேப் வந்தோடனே உள்ள அப்படியே சொருகிட்டு ஒரு முறைச்சாங்க பாருங்க 2 பேரையும். ஏன் இடம்
நான் விட்டு தர. நீங்க முன்னாடி உட்கார்றது சந்தோஷம், அது ரொம்ப ஆசீர்வாதம். ஏன்னா அந்த முன்னாடி உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கை தட்டி இங்க இருக்கிற அந்த ஃபீல் வந்து பின்னாடி இருக்கும்னு சொல்ல முடியாது. இங்க இருக்கிறத பார்த்து அந்த டைரக்டா பார்த்து அதெல்லாம் ஓகே தான். ஆனா என்ன அப்படின்னா அந்த இடத்தை என்ன தர முடியாது. அதுல ஒரு விஷயம், அதுல ஒண்ணு இல்ல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா தன்னை தாழ்த்துகிற எவனும். உங்க கணவனார் இடத்துல சாரி கேட்கறது ஃபர்ஸ்ட் சிஸ்டரா பிரதரா? யாரு? இங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க சிஸ்டர் தாங்க. மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்க. இங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க அவர் தான் பாஸ்டர் கூட போறாருல்ல, சர்ச்சில் மூப்பரா இருக்கிறாருல்ல, அவர் தானே தாழ்ந்து போகணும், திருவந்து கொடுக்குறாரு தாழ்ந்து போக மாட்டேங்கிறாரு அப்படின்னா. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இவங்க இல்லை, யார் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் தாழ்ந்து போகும். இப்ப கேளுங்க, நீங்க உங்க கணவனாரோட நீங்க ஸ்பிரிச்சுவலா, உங்க மனைவியினுடைய நீங்க ஸ்பிரிச்சுவலா? சிலர் இதுலயும் ஒரு இது பண்ணுவாங்க, ஆமா நான் அவங்கள விட குறைஞ்சே இருந்துட்டு போறேன், ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன். வேதம் சொல்லுகிறது கோபப்படக்கூடாதுன்னு சொல்லுகிறது மட்டுமல்ல, மிஞ்சும் கோபத்தை அவர். பக்கத்துல கையை பிடிச்சு மட்டும் சொல்லுங்க, கோபப்படாம இருங்கன்னு மட்டும் ஆண்டவர் சொல்லல, மிஞ்சும் கோபத்தை யார் அடக்குவாராமா? கேட்கல. நீங்க எதுல ரொம்ப பெருமைப்படுறீங்களோ அதுலதான் ஆண்டவர் நிறைய நேரத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா, நீ இறங்குடா, அதுல நீ இறங்குடா. தன்னை தாழ்த்துகிறவன். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட கையெடுத்து வைக்க போறோம். நிச்சயமாகவே சொல்கிறேன், இந்த புதிய வருடம் எல்லா வருடத்தை விட உங்களுக்கு மகிமையா இருக்க போகுது. நீங்க ரொம்ப சுகமா வாழ போறீங்க. இந்த ஜெபம் முடியும் போதே உங்க தலையில இருக்கிற நிறைய சுமைகள் அப்படியே இறக்கி வைக்கப்பட போகிறது. உங்க தோள்களில் இருக்கிற நிறைய சுமைகள் இறக்கி வைக்கப்பட போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ காரணம் இல்லாமல் சுமக்கிற நிறைய சுமைகளை இன்றைக்கு நான் இறக்கி வைக்க போகிறேன். இல்ல, கவலைப்பட வேண்டாம், யோசிக்க வேண்டாம், முந்தனவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு செய்வேன், அது வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே நான் உனக்கு ஆறுகளையும் உண்டாக்குவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு. கைகளை மாலை தட்டி நீர் கொஞ்சம் நினைத்தால், நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். சொல்லுவோம், நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடு. இப்ப சத்தமா உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா சொல்லிக்கொண்டே, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க நானும் பார்க்கணும், நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை, சேனை கூட்டம் ஒன்றை நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே, நம்புங்கப்பா
என்ன ஆராதிப்பே உம்மை. ஹல்லேலூயா, ஆமென். சுகமாய் வாழ, வெற்றியாய் வாழ ஒரே ஒரு காரியத்தை கூட சொல்லி உங்க எல்லாரும் ஜெபித்து முடிக்க போகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே அவனுடைய பட்டயத்தை, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 39வது வசனம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 39வது வசனம். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு, அதனாலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. ஒரு விஷயம் கூட வாசிக்கலாமா? அவனுக்கு அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்தின் மேல் கட்டி கொண்டு, அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும். அப்படின்னா தாவீது கோலியாத்தை நேராக போட்டி போடுறதற்கு வந்து நிற்கிறான். நான் போறேன், ஆண்டவர் என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு அப்படின்னு சொல்றான். ஆனா அவனுடைய சகோதரர்களை நம்பல. இப்போ சவுலும் என்ன பண்ணலன்னா நம்பல. நீயோ இளைஞன், அவனே தன் சிறு வயது முதலே யுத்த வீரன், அதனால அவனை ஜெயிக்கிறதுக்கு ஒன்னால ஆகாது, இத்தனை பேர் நாங்களே யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியல, நீ எப்படி ஜெயிப்ப அப்படின்னு சொன்ன உடனே, ஆனாலும் இவனுடைய தைரியத்தை கண்டு, சரி எவனுமே போகாம இருக்கிறான், இந்த பையன் போறேன்னு சொல்றான்ல, அவன் செத்தான்னா பொழைச்சான் என்ன. சவுல் ஒரு நல்ல எண்ணத்தோட, இது சின்ன குழந்தை நீ போவானா அப்படின்னு சொல்லல. சரி அவனை கூப்பிடுறான், போய் தான் பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லி இப்ப தாவீதை அனுப்பி வைக்கிறதுக்கு பிளான் பண்றான். ஆனா என்ன சொல்றான் அப்படின்னா, நீ இப்படி வெறுமையே போகாத, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு போகாத, நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் தரேன், இது நான் போட்டது, இதை போட்டு பாரு அப்படின்னு சொல்றேன். அப்போ தாவீது அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்தா அவனுக்கு சரியா இல்லை. இல்லை நான் இந்த மாதிரி மிலிட்ரி ட்ரெஸ் இதுக்கு முன்னாடி போட்டு எனக்கு பழக்கம் இல்லை, இது எனக்கு சரியா வர்றது மாதிரி தெரியல, நான் நேச்சராகவே நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கலட்டி போட்டுட்டு தன்னுடைய அடப்பையிலே கூழாங்கற்களை எடுத்து போட்டுட்டு கோலியாத்தை ஜெயிச்ச இந்த சம்பவம் நமக்கு தெரியும். நீங்க நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு இன்னொரு ஞானம் நமக்கு தேவை. என்ன ஞானம் தேவை அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தர் செய்கிறது மாதிரியே நான் செய்யணும், அவங்க செஞ்சாங்க நான் செய்யணும், அவங்க பண்ணுனாங்க நான் பண்ணணும், அவங்க சொன்னாங்க நான் செய்யணும், இவங்க இப்படி எல்லாம் அழகா பண்ணிக்காங்களே அத மாதிரி நான் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிற ஒரு ஆண்டவருடைய பிள்ளை சமாதானமா வாழ முடியாது. நீங்க மார்த்தாண்டம் பக்கத்துல மார்த்தாண்டத்துக்கு பக்கத்துல என்னுடைய பைபிள் காலேஜ் என் கூட படிச்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய சொந்த ஊர் மார்த்தாண்டம் தான். அப்ப என் கூட படிக்கும்போது என்னுடைய திருமணம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூர்ல நடந்துருச்சு. ஸோ கோயம்புத்தூர்ல அப்ப சர்ச் இருந்துச்சு, அது என்னமோ ஆண்டவருடைய கிருபையில அது அப்படி நடந்துச்சு. என் கல்யாணத்துக்கு அவன் வந்தான். வரும்போது என் கல்யாணத்துக்கு எனக்கு போட்டோ எடுக்கும்போது என் கூட என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னா, இந்த பாரா உன் கல்யாணத்தை விட என் கல்யாணத்தை 100% நல்லா நடத்தி நான் காமிப்பேன் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே எனக்கு சந்தோஷம் தான், நான் அதெல்லாம் ரொம்ப பெருசா எடுத்துக்கல. சரி ஓகேடா, ரொம்ப சந்தோஷம், நீ நல்லா பண்ணு, ஆண்டவர் உன் கூட இருப்பாரு. ஆனா அவன் ஒரு இடத்துல ஊழியம் செய்யறான். அந்த ஊழியத்தை அவன் ஆரம்பிக்கும் போது நான் அங்க போகும்போது அவன் எனக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, டேய் இங்க ஒரு பெரிய கோபுரம் இருக்குது, அந்த கோபுரத்துல நான் ஏறும்போது நிறைய பேர் சாட்டையில என்ன அடிக்கிறாங்க, என் உடம்புல அப்படியே பிளட் ஊத்திட்டே இருக்குது, ஆனா என் கையில ஒரு கையினால அந்த வழுக்கு மரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன், இன்னொரு கையில ஒரு சிலுவையை கையில வச்சிருக்கிறேன், நான் அந்த கொடிமரத்துல ஏறுறேன், கொடிமரம் வழுக்குது, அடிக்கிறாங்க, ஆனா நான் என்னமோ தெரியல அப்படியே கஷ்டப்பட்டு ஏறி அந்த கொடிமரத்துக்கு மேல சிலுவையை வச்சுட்டேன்டா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே புல் அரிச்சிருச்சு. நான் சொன்னேன், இல்லடா ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு, ஏன்னா ஊழியம் செய்கிற இடம் ரொம்ப கடினமான ஒரு இடம், அவ்வளவு சீக்கிரமா ஜனங்கள் ரசிக்கப்பட முடியாது, உன்னை ஆண்டவர் பயன்படுத்த போறாரு, இந்த தரிசனத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்துட்டாருன்னா இந்த பட்டணத்துல இருக்கிற அந்த சத்துருடைய ஆதிக்கத்தை எல்லாம் கத்தரை அழிச்சு சிலுவைய கொடிய ஓம் மூலமா தான் கத்தரை உயர்த்த போறாரு, நீ ஜோம் பண்ணு, உனக்காக ஜோம் பண்றேன்னு அவ்வளவு தரிசனத்தோட செயல்பட்ட பையன். என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா,
கல்யாண பேச்சு ஆரம்பிச்ச உடனே ஊர்ல ஒரு கல்யாண கார்டு எடுத்துட்டு வந்தாங்க. அந்த கல்யாண கார்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பைபிளை விட பெருசு. இந்த கட்சிக்காரங்கெல்லாம் அடிப்பாங்க பாருங்களா, நீங்க பார்த்துருக்கீங்களா தெரியல, அவ்வளோ பெருசா 4 பேஜ். 4 பேஜ்ல விதவிதமா போட்டோ எடுத்து போட்டு மல்டி கலரு. நானும் கல்யாண கார்டை பார்த்துட்டு இது என்னடா அடிச்சுட்டு வந்திருக்கிற, இன்னும் இவ்வளவு பெருசா இருக்குது, இல்ல சும்மா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு தான் வந்தியா, இல்ல எல்லாருக்குமே இந்த கார்டானா 2000 கார்டு அடிச்சா. நம்ம 2000 கார்டு. எனக்கு ஸ்டன் ஆயிட்டேன். சரிப்பா ரொம்ப சந்தோஷம்னு விட்டேன். சரி கல்யாணத்துக்கு எல்லாரும் போறோம். கல்யாணத்துக்கு போனா மார்த்தாண்டத்திலிருந்து நீங்க திரும்புற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே கிராசிங் இருக்கும். இங்க நீங்க இந்த எங்க போறதுக்கு, மார்த்தாண்டத்துல இருந்து கருங்கல் போறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே கிராசிங் இருக்கும். அந்த ரயில்வே கிராஸ் தாண்டின உடனே அங்க இருந்து சீரியல் லைட் ஆரம்பிக்குது. சீரியல் போட்டு அந்த நம்ம பழைய ஊர்ல வந்து அந்த என்ன அந்த ஒரு பேப்பர் வச்சு சுத்தி சுத்தி கட்டுவோம் தெரியுமா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இங்க இருந்து, ஏன்டா கன்வென்ஷன் கூட்டம் மாதிரி நடத்துற. அங்க போய் பார்த்தா பொம்மை. என்ன பொம்மைன்னா தஞ்சாவூர் பொம்மை. ஒவ்வொரு ஊருக்கும் தகுந்த மாதிரி ஒரு பொம்மைய வடிவமைச்சு அந்த பொம்மை வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுது, வாங்க வாங்க அப்படின்னு. இந்த பக்கம் ஒரு 10, இந்த பக்கம் ஒரு 10. நல்ல ட்ரம் செட்டு, பயங்கர கிராண்ட். அத்தனை கூட்டு பொரியல் வச்சு பயங்கரமான கல்யாணம். நானும் சரி பயங்கரம், ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வச்சிருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாருமே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் இருக்கிறோம். அந்த கல்யாணம் முடியிற டைம் ஆகுது, ரிசப்ஷன் முடியுது, ஒவ்வொருத்தரா கலந்துட்டு இருக்கிறாங்க. நாங்க தான் கடைசி போட்டோ எடுக்க போறோம். நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. கடைசி நாங்க போட்டோ எடுக்கிறதுக்காக அந்த மேடையில போய் அவன் பக்கத்துல நிற்கும் போது அவன் பின்னாடி இருந்து ஒரு பிரதர் கேட்கிறாரு, அண்ணன் நான் ஸ்பீக்கர் செட்டெல்லாம் கழட்டிடவா அப்படின்னு கேட்குறாரு. சரி கழட்டுங்க அப்படின்னு. இல்லை அட்வான்ஸ் வெறும் 3000 தான் கொடுத்துருக்குறீங்க, இன்னும் 7000 பாக்கி இருக்கு அப்படின்றாரு. ஒவ்வொருத்தரா வந்து அவங்களுடைய செட்டில்மெண்ட்டை கேட்டுட்டே இருக்காங்க. நம்ம ஊருக்காரங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல, கல்யாணத்துக்கு போன எல்லாருமே இந்த கல்யாணம் இவ்வளோ கிராண்டா நடக்கிறத பார்த்துட்டு இவன் பெரிய கோடீஸ்வரன் நினைச்சிட்டு மொய் கொண்டு வந்தவங்க கூட கொண்டு போகாம எல்லாரும் 10 ரூபா வச்சு விட்டாங்க. ஆனா இவன் எல்லா இடத்துலையும் என்ன சொல்லிட்டு இருந்தான் தெரியுமா, அட்வான்ஸ் இப்ப தர்றேன், மற்றதெல்லாம் மொய்ய பிரிச்சுட்டு தர்றேன். நம்ம ஊருக்காரங்க கவுத்துட்டாங்க அவனை. இவங்களுக்கு இந்த பொம்மையெல்லாம் பார்த்த உடனே நமக்கு எதுக்கு இவருக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ தெரியல. இது ஏன் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன் அப்படின்னா, இந்த கடைசியில உட்கார்ந்து பிரிச்சவங்க எல்லாம் நாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க தான் உட்கார்ந்துட்டு அவனுக்கு வந்து மொய் கவர்லாம் பிரிச்சா 5 ரூபா 10 ரூபா 2 ரூபா. டே என்னடா அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு கடன்காரனான அந்த மனுஷன், அன்னைக்கு கடன்காரனானவன் இன்னைக்கு கிட்டத்தட்ட இப்படி ஒரு 12 இயர்ஸுக்கு 12 வருஷம் இருக்கும். 12 வருஷம் வரைக்கும் அவனுடைய கடன்ல இருந்து அவனால வெளியே வரவே முடியல சிஸ்டர், வரவே முடியல பிரதர். அவன் தரிசனம் என்ன தெரியுமா, ஒத்த கையில சிலுவை, ஒரு கையில வழுக்கு மரத்துல ஏறி ஏறி போய் சிலுவைய மேல. அந்த தரிசனத்தை அவன் மறந்தானோ என்னமோ தெரியல, நான் மறக்கல. காரணம் என்னன்னா, அவங்கள மாதிரி செய்யணும், அவங்கள மாதிரி செய்யணும். அவங்க வீடு கட்டிட்டாங்க, நான் வீடு கட்டணும். அவங்க கார் வாங்கிட்டாங்க, நான் கார் வாங்கிடணும். அவங்க இப்படி பண்ணாங்க, நான் இப்படி பண்ணணும். அவங்க என் பிள்ளைய இப்படி படிக்க வச்சாங்க, நான் இப்படி என் பிள்ளைய படிக்க வச்சணும். அவங்க வேலையில் ஏறினாங்க, நான் வேலையில் ஏறணும். அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, நான் வெளிநாட்டுக்கு போகணும். இல்லை 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 இல்லை, இன்னொருத்தரை பார்த்து நம்ம செய்ய வேண்டாம், இன்னொருத்தருடைய வாழ்க்கையை நம்ம வாழவும் வேண்டாம். நான் சொல்றேன், உங்கள் நினைவுகள் ஆண்டவருடைய நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் கர்த்தருடைய வழிகளும் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நம்ம மேல வச்சிருக்கிற வழிகள் ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப வித்தியாசமானது. அப்படி ஒருவேளை அவங்க நம்மளை தரக்குறைவா நினைக்கிறத குறிச்சு பரவாயில்ல, அவங்க நம்மளை குறைவா நினைச்சா பரவாயில்ல. அவங்களுக்கு முன்னாடி ரொம்ப மேலா நினைச்சு நம்ம கஷ்டப்படுறதை விட நம்மளை குறைவா நினைச்சு நம்ம நல்லா இருக்கிறது தான் ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம வளரணும், நம்ம உயரணும், நம்முடைய பிள்ளைகள் வளரணும், நம்ம உயரணும். ஆனா ஒன்று மட்டும் நினைச்சுக்காதுங்க, இன்னொருத்தர் பண்றாங்கன்றதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது. சத்தமா சொல்லுங்க எல்லாரும்,
இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க இந்த ஜெபத்துல. ஆண்டவரே, நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், இன்னொருத்தர் பண்றாங்கன்றதுக்காக நான் பண்ண மாட்டேன். பாருங்க, ஒரு காலத்துல எல்லாம் கணவன் மனைவிகளுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங், எவ்வளவு பெரிய கீழ்ப்படிதல். உங்களை சொல்லல, உங்களை தப்பா சொல்லல. ஒரு காலத்துல எல்லாம் சிஸ்டர்ஸ் எல்லாம் சபையில பிரசங்கம் பண்ண முடியும். என்ன பிரசங்கம் பண்ண முடியும்னா, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் பிரசங்கம் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லும் போது யோசிச்சு தான் பிரசங்கம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஆண்டவருடைய வார்த்தை போய் உரையாது, அத பிரசங்கம் பண்றதுக்கு தைரியம் இருக்குது, தைரியம் இல்லாம இல்ல. ஆனா இன்னைக்கு இருக்கிற மீடியா என்ன சொல்லுது தெரியுமா? என்ன கீழ்ப்படியணும், சமய உரிமை இல்ல, அவர் சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு தலையிட்டு கொண்டிருப்பியா? இன்னைக்கு உலகம் இப்ப பாருங்களேன், உங்களுடைய பிள்ளைகளிடத்துல போய் கேளுங்களேன். உங்களுடைய பிள்ளை, ஏய் அப்பா சொல்றாருல, கேட்கும் போது உங்க பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ தான் கூமுட்டையா வளர்ந்துட்ட, நீ தான் அப்பாவுக்கு அப்படி வளர்ந்துட்ட, என்னையும் அப்படி வளர்த்த பாக்குறியா? நான் எல்லாம் ஒன்ன மாதிரிலாம் இருக்க மாட்டேன், நான் ஒன்ன மாதிரிலாம் அந்த ஆள் பேச்சு கேட்டெல்லாம் இருக்க மாட்டேன். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க சொல்ற வார்த்தை தான், நான் அப்படியெல்லாம் இருக்க முடியாது, எல்லாம் சம உரிமை. அவன் வேலைக்கு போனா நான் வேலைக்கு போகணும், நான் வேலைக்கு போனா அவன் போகணும், நான் சட்டி கழுவுனா அவன் காய்கறி வெட்டணும். அன்பு நிமித்தமாய் இல்ல, அதுக்கு செய்ய வேண்டாம்னு சொல்லல. என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து அப்படியே டோட்டலா காரணம் என்ன அப்படின்னா, உலகத்துல இருக்கிறவன் பண்றான், உலகத்துல இருக்கிறவன் பண்ணலாம். ஆண்டவருடைய பிள்ளைய நமக்கு எதுதான் ஆதாரம்னா, இது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தை மாறாது. இந்த வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை சுமக்கிறவங்க, இதன்படி நடக்க ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் அவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நமக்கு மூலாதாரம் இதுதான், நம்முடைய யூடியூப் இதுதான், நமக்கு முன்மாதிரி இதுதான். எந்த உலகத்திலே இருக்கிற கச்சடைகளை கேள்விப்பட்டாலும் நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒன்றே ஒன்று, பரிசுத்த வேதாகமத்தோட. பரிசுத்த வேதாகமத்துக்கு ஒத்து போகாத எவ்வளவு பெரிய கவுன்சிலிங் ஆனாலும் அது நமக்கு தேவையற்றது, அது நமக்கு அவசியம் இல்லாதது. இதோட ஒத்து போகிறது மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு இரண்டாவது ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க நல்லா வாழணும்னு ஆண்டவர் விரும்புறாரு, நீங்க நல்லா வாழணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. நல்லா வாழணும்னா நான் என்ன பண்ணணும்னா, இன்னொருத்தர் செய்கிறது போல நான் செய்யணும்னு கேட்கல. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? எல்லாரும் நம்புறீங்களா? எனக்கு இந்த கவர்மெண்ட் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் நல்லா தெரியும். அவங்க வந்து எப்பவுமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் உங்களுக்கு எந்த பேஷண்ட்ஸ் வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்ச்சிலே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பிள்ளை வந்து மாசமா இருந்தா, அவங்களுக்கு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பணம் செலவு பண்ணி அந்த பேர் பார்க்க முடியாது. நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி, டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி, இந்த பாப்பாவை அனுப்பி விடுறேன், கொஞ்சம் நல்லா பார்த்துங்க டாக்டர், ஒன்றுமே கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு மற்ற ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத விட நான் பக்காவை பார்த்து அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு, நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன் நீ போயிட்டு வான்னு சொல்லும்போது என்ன சொல்லிச்சு தெரியுமா? அந்த ஹாஸ்பிட்டல் நாத்தம்னுச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் நாத்தம் இல்லை, ஒருவேளை ஸ்மெல் அடிக்கலாம், நான் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் போகணும்னு நான் சொல்லலை. நம்ம குடும்ப சூழ்நிலை அப்படி, நம்முடைய சிச்சுவேஷன் அப்படி, நம்ம போய் இப்போ கடன் வாங்க முடியாது. உனக்கு அப்படி இல்லை, உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, கர்த்தர் உன் கூட இருப்பாரு. எங்க போனாலும் ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தைய அழகா பெத்தெடுக்க உதவி செய்வார், உன் கூட ஆண்டவர் வருவார், நான் ஜோம் பண்ணி அனுப்புறேன். இல்லை இல்லை இல்லை, எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக முடியாது, நாத்தம், எனக்கு வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு வந்து அட்மிட் பண்ணணும். ஏன் அவர் இதை கூட பார்க்க மாட்டாரா? சரி, பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனால் அந்த புள்ள வந்து பிறந்ததுக்கு பிறகு லைட்டாக மஞ்சள் கண்ணில் இருக்கிறனால மஞ்சள் காமாலன்ற மாதிரி சொல்லி 9 நாள் இன்குபேட்டரில் வச்சுருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே வரும்போது எவ்வளோ பில்லு தெரியுமா? 2.5 லட்சம் ரூபா பில்லு, 2.5 lakhs பில்லு. அந்த பையனுடைய சம்பளம் என்ன தெரியுமா? 12,000 ரூபாய். அவன் இருக்கிற வீட்டு வாடகை 3,000 ரூபாய். அவனுக்கு மாசம் 1,800 ரூபாய் வண்டி டியூ. என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்க? ஒண்ணுமே பண்ண முடியல. சமீபத்தில் கூப்பிட்டு கேட்டா 2 பேரும் சூசைட் பண்ணட்டுமான்னு கேட்குறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறோன்றாங்க. ஏன் தற்கொலை பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டா, எங்களுக்கு கடன் அதிகமா இருக்கு, நான் தற்கொலை பண்ணிக்கணுமான்னு கேட்குறாங்க. என்ன வருத்தமா இருக்கு, கண்ணீரா இருக்குது. சில ஜனங்கள் எல்லாம் படுகிற
பிரச்சனையை பார்த்தா அவ்வளவு வருத்தமா இருக்கு. எப்படி திட்ட முடியும்? இப்ப கண்ணீரோட என் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நான் அன்னைக்கு சொன்ன நான் கேட்கலன்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். பரிதாபப்பட்டு அந்த பிள்ளைக்காக அழுது ஜெபம் தான் பண்ண முடியும். சரிப்பா அப்படியெல்லாம் சொல்லாத, ஆண்டவர் உன்னை தூக்கி எடுப்பாரு, உன்னை மன்னிப்பாரு. இதை தவிர நான் என்ன சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? அதனால உங்க மேல நான் ரொம்ப பிரியம் வச்சு சொல்றேன், அன்புள்ளவனாய் சொல்லுகிறேன். இந்த அப்பியாசம் எனக்கு, உங்க ட்ரெஸ் எனக்கு போட்டா செட் ஆகாது சார், எனக்கு இந்த காஸ்டிங் தான் கரெக்ட் சார், எனக்கு இது போதும்பா, எனக்கு இது போதும், நீங்க சொல்றீங்கன்றதுக்காக நான் போட வேணாங்க. இதுல எனக்கு கிடைக்க மரியாதை எனக்கு கிடைச்சா போதுங்க, இதுல எனக்கு கிடைக்கிற உயர்வு எனக்கு கிடைச்சா போதுங்க, இதுல எனக்கு கிடைக்கிற வெற்றியை கிடைச்சா போதுங்க. இதுக்கு மேல இன்னொருத்தர் எனக்கு சொல்லி உசுப்பேத்தி விடுறதுனால எனக்கு வர்ற நன்மை வேண்டாம். எனக்கு அப்படிப்பட்ட பெருமை எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட புகழ்ச்சி எனக்கு வேண்டாம். கர்த்தர் கொடுக்கிற புகழ்ச்சி மட்டுமே எனக்கு போதுமானது. இந்த ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த தீர்மானம் நீங்க மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுங்க. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. இல்லடா பைக் வாங்கணும்னு ஆசைப்படும் போது, நீ பைக்கு தேவையா, நீ வாங்கிக்கோப்பா, உனக்கு பைக்கு தேவையா, நான் வாங்கி தரேன். ஆனா அவன் வாங்குறான், நான் வாங்குறேன், அவன் வச்சிருக்கிறான், நான் வச்சிருக்கிறேன், இந்த வார்த்தையை நீ சொல்லாத. நீ சொல்லாத. அவனை மாதிரி நீ வாழணும்னு ஆசைப்படாத. அவன் வாங்குறதுனால நீ வாங்கணும்னு ஆசைப்படுற. உனக்கு மொபைல் தேவையா, நான் வாங்கி தரேன்டா, பிரச்சனை இல்லை, உனக்கு மொபைல் வேணுமா நீ வாங்கிக்கோ. ஆனா அவன் வச்சிருக்கான், அதுக்காக எனக்கு மொபைல் வேணும், இவன் வச்சிருக்கான், எனக்காக மொபைல் வேணும், நீ எப்படி கேட்ப? தாவீதனுடைய குவாலிட்டி என்ன குவாலிட்டி அப்படின்னா, உங்களுக்கு அது செட் ஆச்சு சார், எனக்கு அது செட் ஆகாது. நீங்க போட்டிருக்கிறதுனால நான் போட முடியாது, நீங்க வாங்குறதுனால நான் வாங்க முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்க தேவைன்னா ஏரோப்ளைனே வாங்கிருங்க, தப்பு இல்லை. உங்களுக்கு தேவைன்னா என்ன வேணாலும் வாங்குங்க, அது உங்களுக்கு தேவை, தப்பு இல்லை பிரதர். எவ்வளவு காஸ்ட்லியா வாங்கினாலும் தப்பு இல்லை பிரதர். நமக்கு மிஞ்சிதான் உலகத்தானுக்கு, அது ஒண்ணும் இல்லை. ஆனா இன்னொருத்தனுக்காக நான் வாங்கணும்னு அவசியம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். சோ இந்த வருடம் ஆச்சரியமாய் நடத்த போகிறார். இப்ப எல்லாரும் நல்லா ஜெபிக்க போறோம். எதுக்கு ஜெபிக்க போறோம்னா, இந்த உலகத்துல நான் சுமை இல்லாம இந்த வருஷம் வாழணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கவலை இல்லாம நான் இந்த வருஷம் வாழணும். நான் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்து கிடக்கும் போது கூட எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னா, ஒரு தெம்பா, என்ன பார்க்கிற டாக்டர் உனக்கெல்லாம் நோய் இருக்கா அப்படின்னு கேட்கிற அளவிற்கு, அந்த இடத்திலேயே கர்த்தர் என்ன பலனா நடத்துற அளவிற்கு, அப்படி சுமையில்லாத ஒரு மனுஷனா கர்த்தர் என்ன மாற்ற முடியும். கர்த்தர் என்ன மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாமா எல்லாரும்? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யாரோ ஒரு சில இடத்துல கர்த்தர் தெளிவாய் கர்த்தர் பேசுகிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உன்னுடைய பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிறதற்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவன். நன்றி அப்பா. ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க, முழு பலத்தோட ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய சகல ஞானத்தையும் எங்களுக்கு தருகிறவர் நீர்தான் ஆண்டவரே. கேளுங்க, சுமை இல்லாமல் இந்த உலகத்துல வாழக்கூடிய ஞானத்தை தருகிறவர் நீங்க தான்ப்பா. கேளுங்க, கேளுங்க. உங்களை தவிர வேற யார் ஆண்டவரை எங்களுக்கு கற்றுத்தர முடியும்? நீங்க அவ்வளவு பெரிய ஞானியப்பா. பரிசுத்தவான்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கல்ல, எனக்கும் நீர் கற்றுக் கொடுக்கிறதற்கு நீர் வல்லவரா இருக்கிறீரப்பா. கால கனவாய் நினைவாய் போனாலும் நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஞானத்தை தருவீராக. ஓ நன்றி. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன், நீர் கொஞ்சம் நினைத்தால்
நானும் வாழ்ந்து காட்டுவே. என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவே. என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவே. இப்ப சொல்லுவோம், உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, பிள்ளனா, நானும் பார்க்கணும், நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீ ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. எல்லாரும் சத்தமாய் நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. ஹல்லேலூயா. 144வது சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 144வது சங்கீதம், 144வது சங்கீதம். சங்கீதம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கன்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பி இருக்கிறவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். கர்த்தாவே, மனுஷரை நீர் கவனிக்கிறதற்கும் மனுப்புத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷருக்கு மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு. கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். ஆமேன். அந்த 2 வசனத்தை ஒரு 5 டைம் சொல்ல போகிறோம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கன்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பி இருக்கிறவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமா இருக்கிறார். சொல்லுங்க ஒரு 5 டைம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கன்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பி இருக்கிறவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய். சத்தமாய் சொல்லுவோம், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கன்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பி இருக்கிறவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய். கடைசியாய், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கன்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பி இருக்கிறவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கைகளை போருக்கும் உங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கன்மலையாகிய கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, the teacher, the best teacher. அவர் கற்றுக் கொடுக்கிறவர். அவர் எதுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்னா, இந்த உலகத்தில் அந்த சுமை இல்லாத வாழ்க்கை எப்படி வாழணும்னு எனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஸோ காட் பிளஸ். உங்களை நான் எல்லாரையுமே வாழ்த்துறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 2025ல் உங்களோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷத்தில் உங்களை நான் பிளஸ் பண்ணுறேன். இந்த வருஷம் ஏசப்பா உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்க போறாரு, நிறைய சொல்லி கொடுக்க போறாரு. நீங்க ஒவ்வொரு டைமும் ஆசையா பைபிளை திறக்கும் போது, சர்ச்சுக்கு வரும்போது சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. கேளுங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த உலகத்துல யாருமே வாழாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நிச்சயமா நீங்க வாழ்வீங்க. ஏன்னா இந்த வேதத்துல அத்தனையும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஸோ உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே.
உன் ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் உன் முடிவு சம்பூரணமாய், உன் முடிவு சம்பூரணமாய் இருக்கும் என்று கட்டளையிட்டவர். உம்முடைய பிள்ளைகள், திருச்சபையில இருக்கிற பிள்ளைகள், ஆன்லைன் மூலமா இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் கர்த்தரை தேடின போது கர்த்தர் சுற்றிலும் இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். அவர்களுக்கு யுத்தம் இல்லாமல் இருந்தது. அதனால் கட்டினார்கள், நடினார்கள், ஓடினார்கள், உழைத்தார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் யுத்தம் இல்லை, இந்த வருஷம் சஞ்சலம் இல்லை, இந்த வருஷம் அவர்கள் எல்லையை சுற்றிலும் ஒரு பெரிய சமாதானம், அப்படியே நதியை போல அது வந்து இறங்குறதுனாலே அவர்கள் கட்டுவார்கள், அவர்கள் நடுவார்கள், அவர்கள் போவார்கள், ஓடுவார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த அக்கினி அவங்களுக்குள்ள எரிஞ்சிட்டே இருக்கட்டும். இந்த வருஷம் முழுக்க அந்த அக்கினி எரிஞ்சிட்டே இருக்கட்டும். ஓ ஹல்லேலூயா. சத்துருக்கு முன்னாடி சவால் விடணும், பிசாசுக்கு முன்னாடி சவால் விடணும். இனி என் பிள்ளைகளை அவன் துக்கப்படுத்த இடம் கொடுக்க கூடாது, கவலைப்படுத்த இடம் கொடுக்க கூடாது. உடம்புல இருக்கிற அத்தனை வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சரியாவதாக. ராஜா நன்றி அப்பா. எங்களுக்கு தந்திருக்கிற அருமையான தலைவர் தகப்பனா ஐயாவுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்க உடன் ஊழியர்களுக்காக நன்றி அப்பா. உங்க பிரசன்னம் தொடர்ந்து நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.